ஸ்ப்ரிங் பேட்ச் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டு இருந்தீங்க. ஸ்ப்ரிங் பேட்ச் பத்தி ஒரு வீடியோ போடுங்க, ஒரு டுட்டோரியல் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது இந்த ஸ்ப்ரிங் பேட்சை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், இதுல என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு, இது எப்படி கான்ஃபிகர் பண்றது, இது எப்போ யூஸ் பண்ணணும், எந்த சுச்சுவேஷன்ல எப்போ தேவைப்படும், இந்த பேட்ச்ன்றாங்களே அப்படின்னா என்ன, ஸோ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா ஒரு தியரட்டிக்கலாவும் பிளஸ் நம்ம ஒரு அப்ளிகேஷனாவும் கோட் எழுதி ரைட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி ஸ்ப்ரிங் பேட்சை கம்ப்ளீட்டா முடிக்க போறோம். ஸோ நாம எடுக்க போற எக்ஸாம்பிள் ரியல் டைம் எக்ஸாம்பிளா ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போறது என்னன்னா எம்ப்ளாயி பேரோல் ப்ராசஸிங். இப்போ குயிக்கா ஒரு சம்மரி சொல்லிடுறேன், உங்களுக்கு இப்போ புரியும் பாருங்க. இப்போ நம்ம கம்பெனில ஒர்க் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு சேலரி கிரெடிட் பண்ணுவாங்க. 30 இருக்கலாம், 31 இருக்கலாம், இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் மந்தா இருக்கலாம். நம்மளுக்கு கிரெடிட் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு பே ஸ்லிப் ஜென்ரேட் பண்ணுவாங்க. நம்மளோட சேலரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ நம்மளோட பேசிக் பே எவ்வளோ, இன்சூரன்ஸ் எவ்வளோ பிடிக்கிறாங்க, வேற என்னென்ன டிடெக்ஷன்ஸ் இருக்கு, ஸோ இந்த கிராஸ் சேலரி எவ்வளோ, நெட் சேலரி எவ்வளோ இப்படின்னு சொல்லிட்டு பண்றதுதான் இந்த எம்ப்ளாயி பேரோல் ப்ராசஸிங். கம்பெனில ஒரு சின்ன கம்பெனில ஒரு 10 எம்ப்ளாயி இருக்காங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஸோ ஒரு எம்ப்ளாயி எடுக்கிறோம், அந்த டேட்டா பேஸ்ல இருந்தோ இல்ல எங்க இருந்தோ எடுத்து அவங்களுக்கான இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் பண்ணி ஒரு டிபிலியோ சம்திங் எல்ஸ் நம்ம ரைட் பண்ணிடுறோம். ஆனா இதுவே கன்சிடர் பண்ணுங்க, ஒரு பெரிய கம்பெனில ஒரு 1 lakh எம்ப்ளாயி இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு எம்ப்ளாயும் எடுத்து அவங்களுக்கான கிராஸ் சேலரி எவ்வளோ, நெட் சேலரி எவ்வளோ, டிடக்ஷன் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி அதை அப்டேட் பண்ணி அதை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி இதை பண்ணோம்னா எவ்வளவு டைம் எடுக்கும்னு பாத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் இந்த ஸ்ப்ரிங் பேட்ச்ன்ற அப்ளிகேஷன் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்ப்ரிங் பேட்ச்ல என்னென்ன இருக்குன்றத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் கோட் லாஜிக் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க தாட்ஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ ஸ்ப்ரிங் பேட்ச்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான 3 விஷயம் இருக்கு. அதாவது ரீடு, ப்ராசஸ் அண்ட் ரைட்னு சொல்லுவாங்க. இப்போ ரீடுன்றத புரியுற மாதிரி நான் சோர்ஸ்னு வச்சுக்கிட்டேன், ரைட்ன்றத டெஸ்டினேஷன் வச்சுக்கிட்டேன், நடுவில் இருக்கிறது தான் ப்ராசஸ். இப்போ நம்மளோட இந்த எம்ப்ளாயி பேரோல் ப்ராசஸிங் அப்ளிகேஷன்ஸ்க்கு இப்போ இந்த பாக்ஸை பாருங்க. இப்போ சோர்ஸ்ன்றது எதுவாக வேணா இருக்கலாம். நீங்க ஒரு சிஎஸ்வி ஃபைல ஒரு சோர்ஸா எடுத்துக்கலாம், இல்ல ஒரு டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டாவை ரீட் பண்றத ஒரு சோர்ஸா எடுத்துக்கலாம், இல்ல எக்ஸ்எம்எல் இல்ல ஒரு ஜேசன் ஃபைலா இருக்கலாம், இல்ல ஏன் ஒரு ஏபிஐல ரீட் பண்ணி அந்த ஏபிஐல இருந்து ஒரு டேட்டாவை ரீட் பண்ற மாதிரி கூட இருக்கலாம். நம்மளோட எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும், நம்மளோட கோடை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த சிஎஸ்வி ஃபைல தான் இப்போ சோர்ஸா எடுத்துக்க போறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 lakh எம்ப்ளாயி டேட்டாவை நான் இந்த சிஎஸ்வி ஃபைல்ல இருந்து தான் ரீட் பண்ண போறேன். ரீட் பண்ணி சில கால்குலேஷன்ஸ் பண்ண போறேன். அவங்களுக்கான பேசிக் சேலரி எவ்வளோ, அவங்களோட டிடெக்ஷன்ஸ் எவ்வளவு போகுது, அவங்களோட கிராஸ் சேலரி எவ்வளோ, அவங்களோட நெட் சேலரி எவ்வளோ, ஸோ இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் இந்த 1 lakh எம்ப்ளாயி டேட்டாவை ரீட் பண்ணி அவங்களுக்கானதை அப்டேட் பண்ணி அதை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்றதுதான். ஸ்டோர் பண்றது எதுவாக இருக்கலாம், நீங்க ஒரு டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணலாம், இல்ல ஒரு சிஎஸ்வி ஃபைல்ல ரைட் பண்ணி அது சிஎஸ்வி ஃபைலா ஜென்ரேட் பண்ணலாம், இல்ல ஜேசன் ஃபைலா பண்ணலாம், எக்ஸ்எம்எல் பண்ணலாம், எப்படி வேணா பண்ணலாம். நம்ம டேட்டா பேஸ் யூஸ் பண்ண போறோம், MySQL டேட்டா பேஸ். ஸ்ப்ரிங் பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சில டைப்ஸ் எல்லாம் நம்ம வந்து இந்த பேட்ச் ட்ரிகர் பண்ணலாம். இப்போ வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்ட் எண்ட் பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ மேனுவல் ட்ரிகர்னு சொல்லுவாங்க. மேனுவல் ட்ரிகர்னா நான் போஸ்ட்மேன்ல இருந்து ஹிட் பண்ணலாம். இப்போ நான் போஸ்ட்மேன்ல இருந்து இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு சிஎஸ்வி ஃபைல நான் இங்க கொடுத்து இதுல 1 லட்சம் எம்ப்ளாயி டேட்டா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது என்கிட்ட இருக்க ஒரு எம்ப்ளாயி 1 lakh எம்ப்ளாயி உள்ள ஒரு சிஎஸ்வி டேட்டா, சிஎஸ்வி ஃபைல். இது 1 lakh எம்ப்ளாயிஸ் இருக்கு. ஸோ இது நான் வந்து சென்ட் கொடுத்தேன் அப்படின்னா இது ஒரு ரெஸ்ட் கால், இது மேனுவல் ட்ரிகர். ஸோ அப்ப என்ன ஆகும்னா அந்த ட்ரிகர் நடந்து அதுக்கான வேலையை பார்க்கும். இல்ல நம்ம அப்ளிகேஷனை ஸ்டார்ட் அப் பண்ணும்போதே அந்த பேட்சை ட்ரிகர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஸ்கெடியூலர் ட்ரிகர், அதாவது ஆட்டோமேட்டிக் ட்ரிகர்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இந்த கிரான் யூஸ் பண்ணுவோம், எக்ஸ்பிரஷன் போட்டு இந்த டேட்ல இந்த டைம்ல எனக்கு ஜென்ரேட் பண்ணு. பொதுவா இந்த மாதிரி எம்ப்ளாயி பேரோல் ப்ராசஸிங்லாம் பாத்தீங்கன்னா மந்த்லி ஒரு டேட் வச்சிருப்பாங்க, ஆட்டோமேட்டிக்கா அந்த டேட் அந்த டைமுக்கு ஜென்ரேட் ஆயிடும். இப்ப 31 எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே, எண்ட் ஆஃப் த மந்த். ஸோ 31 இல்ல ஃபர்ஸ்ட் இந்த டைம்ல எனக்கு இது ட்ரிகர் ஆகணும்னு சொல்லி நம்ம முன்னாடியே கிரான்ல ட்ரிகர் பண்ணுவோம். அதுதான் ஆட்டோமேட்டிக் ட்ரிகர். இன்னொன்னு எக்ஸ்டர்னல் டூல்ஸ், இதுக்குன்னு சில அட்மின், சில டேட்டா ஃப்ளோஸ், இந்த மாதிரி ஒரு சில சிஸ்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அப்படியே ட்ரிகர் பண்ணுவாங்க. ஸோ இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா இந்த ரெஸ்ட் எண்ட் பாயிண்ட், இந்த மேனுவல் ட்ரிகரும் இந்த ஆட்டோமேட்டிக் ட்ரிகரும் பண்ண போறோம். ஸோ இதுதான் முக்கியமானது. இந்த ரன் அட் ஸ்டார்ட் அப் வேணாலும் பண்ணிக்கலாம், வேணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம், அதுக்கான கான்ஃபிகரேஷன்ஸும் இருக்கு. ஸோ ஓவரால் ஓவர்வியூ தான் இந்த ஸ்ப்ரிங் பேட்ச். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் அடுத்தடுத்து என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு, அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்ன்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப சிம்பிளா சம்மரியா இப்போ நீங்க முன்னாடி ஸ்லைட்ல பார்த்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ ஸ்ப்ரிங் பேட்ச் அப்படின்றதுனா இட்ஸ் அ ஃப்ரேம் ஒர்க். எதுக்காக அப்படின்னா இந்த பேட்ச் ப்ராசஸிங் பில்ட் பண்றதுக்கு. ஸோ பேட்ச் ப்ராசஸிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டு ஹேண்டில் அ லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா, இல்ல டாஸ்க்னு சொல்லுவாங்க. 1 லட்சம் ரெக்கார்டோ, 1 லட்சம் டேட்டாவோ, இல்ல 10 லட்சம் டேட்டாவோ, அந்த மாதிரி லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டாவை ஹேண்டில் பண்றது தான் இதுக்கு பேரு பேட்ச் ப்ராசஸிங். இந்த ஸ்ப்ரிங் பேட்ச் ஃப்ரேம் ஒர்க் நம்ம யூஸ் பண்றதுனால சங்க் ஆர் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்கு. இது போக போக நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்ப்ரிங் பேட்ச்ல இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் இருக்கு.
ஒரு ஜாப்னு சொல்லுவாங்க. ஜாப் அப்படின்றது ஒரு காம்பனெண்ட். அதுக்கு அடுத்த காம்பனெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னு சொல்லியிருக்கோம். ஸ்டெப்ன்றது ஒரு காம்பனெண்ட். இந்த ஸ்டெப்புக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ரீடர்னு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ நம்ம முந்தின ஸ்லைட்ல பார்த்தோம்ல, சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ப்ராசஸ்ன்னு பார்த்தோம், அப்புறம் டெஸ்டினேஷன் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பார்த்தோம். ஸோ அதுதான் வந்து இந்த ரீடர். இந்த ஸ்டெப்புக்குள்ள ரீடர், ப்ராசஸர் அண்ட் ரைட்டர். ஸோ இந்த விஷயங்கள் இருக்கு. ஸோ இதுதான் ஸ்ப்ரிங் பேட்சோட முக்கியமான ஸ்ட்ரக்சர். இது ஒரு காம்பனெண்ட், இது ஒரு காம்பனெண்ட். இந்த காம்பனெண்ட்டுக்குள்ள இந்த 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. இப்ப ஜாப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது என்னன்னா, இதுதான் வந்து ஹோல் ப்ராசஸ். இப்ப நம்மளோட அப்ளிகேஷன் பேர் என்ன? எம்ப்ளாயி பேரோல் ப்ராசஸிங். ஸோ இந்த ஜாப் தான் அதை ஹோல் ப்ராசஸ்ன்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த ஜாப் தான் வந்து என்ன பண்ணோம்னா டிசைட் பண்ணோம் எதனா எப்போ எந்த ஸ்டெப் ரன் ஆகணும், எந்த ஆர்டர்ல ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஒரு ஜாப்ன்றது இட்ஸ் மேட் ஆஃப் ஒன் ஆர் மோர் ஸ்டெப்ஸ். எத்தனை ஸ்டெப்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு ஃபுல் மீல் பிளான் இருக்கு. இப்போ இந்த ஃபுல் மீல் பிளான் எடுத்துக்கிட்டோம்னா இது இப்போ என்ன டிசைட் பண்ணோம்னா இப்போ விச் ரெசிபிஸ் டு மேக் அண்ட் இன் வாட் ஆர்டர். ஸோ ஒரு ஃபுல் மீல் பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபுட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுல முதல் ரெசிபி எதை பண்ணணும், அது எந்தெந்த ஆர்டர்ல பண்ணணும் அப்படின்றத ஒரு கான்செப்ட் இருக்கும்ல. ஸோ அதுதான் இந்த ஜாப். இப்போ ஸ்டெப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ அதுக்குள்ள இப்போ நம்ம இங்க பார்த்த என்னென்ன ரெசிபி என்ன ஆர்டர்ன்றத இது இந்த ஸ்டெப்ல தான் பண்ணுவோம். ஸோ ஒன் டாஸ்க் வித் இந்த ஜாப். இந்த சங்க்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு, அதை யூஸ் பண்ணுவோம். சங்க்ன்றது ஒன்றும் இல்லை. இப்போ 1000 ரெக்கார்ட்ஸ் இருக்கு, 1000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. நான் ஒட்டுமொத்தமா 1000 எம்ப்ளாயிஸை ஒரே டைம்ல ரீட் பண்றதுக்கு பதில், எடுத்து ப்ராசஸ் பண்றதுக்கு பதில் நான் 10 பண்ணுவேன், இல்ல 20 பண்ணணும், இல்ல 30 பண்ணணும், இல்ல 50 பண்ணணும். அப்படின்னா சங்க்னு சொல்லி 50ன்னு கொடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் 50 எம்ப்ளாயி டேட்டாவை எடுத்துக்கும், அதை ரீட் பண்ணோம், ப்ராசஸ் பண்ணோம், ரைட் பண்ணோம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் 50 எடுத்துக்கும், ரீட் பண்ணோம், ப்ராசஸ் பண்ணோம், ரைட் பண்ணோம். ஸோ இதுதான் அந்த சங்க். ஸோ ரீட் என் ரெக்கார்ட்ஸ், ப்ராசஸ் தேம், ரைட் தேம் அண்ட் தென் கமிட். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளா பார்த்தோம்னா இப்போ ரெசிபி இன்ஸ்ட்ரக்ஷன். எப்படி வந்து ஒரு டிஷ்ஷை ப்ரிப்பேர் பண்றது. பிரியாணி பண்றோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ரெசிபிலாம் நம்மளுக்கு தேவை, அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஸ்டெப்போட வேலை. இது மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்றது யாரோட வேலைனா ஜாப். இதுக்குன்னு ஒரு நேம் இருக்கும். இந்த ஜாபை நம்ம ட்ரிகர் பண்ணிட்டோம் அப்படின்னா, ட்ரிகர் இங்க தான் ஆக்சுவலா நடக்கும். மேனுவல் ட்ரிகர் ஆர் ஆட்டோமேட்டிக் ட்ரிகர். இதை கால் பண்ணி ட்ரிகர் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுல கான்ஃபிகர் பண்ண ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்றது தான் இதை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இப்போ இந்த ஸ்டெப் நம்ம வந்து பார்த்த மாதிரி இப்போ ரீடர்னு ஒன்று இருக்கு. இது நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ரீட்ஸ் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் சிஎஸ்வி. இந்த சிஎஸ்வி ஃபைல்ல இருந்து ரெக்கார்டை ரீட் பண்ணும், சேம் ஆர்டர் ஆஸ் அ ஃபைல். இப்போ ப்ராசஸர் என்ன பண்ணும் அப்படின்னா இது ஒரு ஆப்ஷனல். நம்ம வேணும்னா மாடிஃபை பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே ப்ராசஸ் பண்ணிடலாம். ரீட் பண்ணி அப்படியே ப்ராசஸ் பண்ணிடலாம். இல்ல வேணும்னா இப்போ நம்ம வந்து கிராஸ் சேலரி டிடக்ஷன்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு தேவை. ஸோ நம்ம வந்து மாடிஃபை பண்ணுவோம், வேலிடேட் பண்ணுவோம், இந்த மாதிரி என்ரிச் கூட பண்ணலாம். இப்போ ரைட்டர்ன்றது டேட்டாவை சேவ் பண்றது, அதாவது ஸ்டோர் பண்றது. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் படி நம்ம அப்ளிகேஷன்ல இதை ஒரு MySQL டேபிள்ல ஸ்டோர் பண்ண போறோம். இன்னும் பெட்டரா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருக்கும். ஸோ இந்த ஸ்லைட் எல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க, நீங்க பார்த்து கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது தான் இந்த ஸ்லைடும் இருக்கு. ஏன் ஸ்ப்ரிங் பேட்ச் யூஸ் பண்றோம், அது என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பண்ண முடியும். இப்போ நாம பண்ண போறது எம்ப்ளாயி பேரோல் சிஸ்டம். ஆனா இங்க நான் ஒரு 4 யூஸ் கேஸ் கொடுத்துருக்கேன். இப்போ ரியல் டைமா இந்த ஸ்ப்ரிங் பேட்ச் எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாம பார்த்த எம்ப்ளாயி பேரோல் சிஸ்டம் இல்ல ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ ஒரு 1 மில்லியன் ரெக்கார்ட்ஸ் உள்ள ஒரு ரிப்போர்ட்டை நான் ஜென்ரேட் பண்ணணும், ரீட் பண்ணி அதை ஒரு எக்ஸலாவோ இல்ல பிடிஎஃபாவோ ரிப்போர்ட்டா எடுக்கிறதுக்கு, இமெயில் பண்றதுக்கு, இல்ல டேட்டா மைக்ரேஷன். ஒரு ஓல்டு டேட்டா பேஸ் வந்து இப்போ போஸ்ட்கிரேஸ் எஸ்கியூல இருக்கு. ஒரு 10 லட்சம் ரெக்கார்டு போஸ்ட்கிரேஸ் எஸ்கியூல இருக்கு. அதை வந்து புது டிபின்னு ஒன்று வந்திருக்கு. அது எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ ஆரக்கல்னு எடுத்துப்போம். ஆரக்கல் டேட்டா பேஸுக்கு நான் மைக்ரேட் பண்ணணும் அப்படின்னா 1 by 1 பண்ண முடியாது. ஏன்னா 10 லட்சம் ரெக்கார்டை வந்து நான் எப்படி ஒரு டைமா எடுத்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்கு தான் இந்த ஸ்ப்ரிங் பேட்ச் யூஸ் ஆகுது. ஸோ ரீடு ஓல்டு டிபி, டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா, ரைட் டு நியூ டிபி. இப்போ டேட்டா கிளீனிங் சொல்லுவாங்க. டேட்டாவை ரீட் பண்ணி வேலிடேட் பண்ணி டூப்ளிகேட்ஸ் நிறைய இருக்கும், அந்த டூப்ளிகேட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அதை சேவ் பண்றது. ஸோ இது எல்லாமே ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். பட் நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து எம்ப்ளாயி பேரோல் சிஸ்டம். இப்போ நம்ம முன்னாடி ஸ்லைட்ல பார்த்ததை இங்க ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒரு கான்செப்ட், இதோட மீனிங். நம்ம பார்த்த ஜாப்ன்றது என்டையர் பேட்ச் ப்ராசஸ் லைக் ஜென்ரேட் பேரோல் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாப் நேம். இது நேம் எப்படி இருக்கும்னா சும்மா ஜென்ரேட் பேரோல் அப்படின்னு நான் கொடுத்துருந்தா இதுதான் வந்து கண்ட்ரோல் பண்ணும் பேட்ச் ப்ராசஸ், என்டையர் பேட்ச் ப்ராசஸ். இதே மாதிரி நீங்க வேற ஒரு ஜாப் கூட கொடுத்துக்கலாம். டேட்டா மைக்ரேஷன், ரிப்போர்ட் ஜென்ரேஷன், அது ஒரு ஜாப். அது மாதிரி மல்டிபிள் ஜாப்ஸ் வச்சுக்கலாம். ஆனா நீங்க எந்த ஜாபை கால் பண்றீங்களோ அந்த ஜாப் தான் ட்ரிகர் ஆகுமே தவிர மற்ற ஜாப்லாம் ட்ரிகர் ஆகாது. முந்தின ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா இது ஒரு ஜாப், இதுக்கு ஒரு ஜாப், இதுக்கு ஒரு ஜாப், இதுக்கு ஒரு ஜாப் வச்சுக்கலாம். இப்போ 4 ஜாப் இருக்கு. ஆனா நீங்க கால் பண்றீங்க ஃபர்ஸ்ட் ஜாப், இந்த ஜாபை கால் பண்றீங்க, இது ட்ரிகர் ஆகும்.
ஸோ இதுல கான்ஃபிகர் பண்ணியிருக்கிற இந்த ஸ்டெப்ஸ் அது வந்து கால் ஆகி ரீட் பண்ணும். A part of the job like read salaries or save report. இப்போ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த ரீடர், ப்ராசஸர், ரைட்டர் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம இந்த ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம அப்ளிகேஷன்ல ஸ்ப்ரிங் புட்குள்ள டிபெண்டன்சியை ஆட் பண்ண உடனே இந்த மாதிரி தான் இருக்கும். ஐட்டம் ரீடர், ஐட்டம் ப்ராசஸர், ஐட்டம் ரைட்டர். ஷோ பண்ண இந்த ரீடர், ப்ராசஸர், ரைட்டர் இது இப்படிதான் இருக்கும் அப்ளிகேஷனுக்குள்ள. ஐட்டம் ரீடர், ஐட்டம் ப்ராசஸர், ஐட்டம் ரைட்டர். ஸோ ரீட் பண்ணு, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணு, ரைட் பண்ணு. அப்புறம் ஜாப் லான்ச்சர். இந்த லான்ச் ஸ்ப்ரிங் பேட்ச் லான்ச் பண்றது எதுனா இந்த ஜாப் லான்ச்சர் தான். இந்த ஜாபுக்குன்னு ஒரு நேம் வச்சிருக்கோம், ஜென்ரேட் பேரோல் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஜாபை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். எந்த ஜாபை ஸ்டார்ட் பண்றனோ அந்த ஜாப் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். 1,00,000 ரெக்கார்டை எடுக்கும், ப்ராசஸ் பண்ணும், கால்குலேஷன்ஸ் எல்லாம் பண்ணி அது ஒரு MySQL டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணும். இதுதான் நம்மளோட அப்ளிகேஷன் உள்ளது. அப்புறம் ஜாப் ரெபாசிட்டரி இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்பில்டு. ஆல்ரெடி நம்ம இப்போ ஸ்ப்ரிங் பேட்சை ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனுக்குள்ள ஒரு டிபெண்டன்சியை ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே அதுவே கொடுத்துரும். ஜஸ்ட் நம்ம போயிட்டு கரெக்டாக கான்ஃபிகர் பண்ணி அதுக்கான கிளாஸோ இந்த இதெல்லாம் கால் பண்ணி கரெக்டாக நம்ம கோட் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்ற வேலைகள் எல்லாமே அதுவே பண்ணிடும். ஸோ ஜாப் ரெபாசிட்டரி ஸ்டோர்ஸ் ஜாப் மெட்டாடேட்டா. இந்த மெட்டாடேட்டான்றது இப்போ ஸ்டேட்டஸ், டைமு, இந்த மாதிரி சில அட்ரிபியூட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ இதை நம்ம கோட்ல பண்ணும்போது இது நம்ம கிரியேட் பண்ண போறது இல்லை, இது ஆல்ரெடி இன்பில்ட் தான். இதை நான் உங்களுக்கு டேட்டா பேஸ்ல நான் அப்புறமா உங்களுக்கு ஷோ பண்றேன், போக போக நம்ம பார்க்கலாம். ஸோ ரொம்ப சம்மரியா இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ஜாப் இருக்கும், அப்புறம் அதுக்குள்ள ஒரு ஸ்டெப் இருக்கும், அந்த ஸ்டெப்புக்குள்ள இந்த 3 இருக்கும், ஐட்டம் ரீடர், ப்ராசஸர், ரைட்டர். அவ்வளவுதான். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் குள்ள போக போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ்னா இதுல நம்மளுக்கு ஜாவா 17 தேவைப்படுது, ஸ்ப்ரிங் பூட் 3+, ஸ்ப்ரிங் பேட்ச் 5+ யூஸ் பண்றோம், MySQL டேட்டாபேஸ் நம்மளுக்கு வேணும், போஸ்ட்மேன் டூல் யூஸ் பண்ண போறோம், ஐடி உங்க இஷ்டம், எக்லிப்ஸ் ஒரு இன்டெலிஜி ஐடி. டிபெண்டன்சிஸ் என்னென்ன டிபெண்டன்சினா இந்த 5 டிபெண்டன்சிஸ். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ப்ரிங் பூட்டோடைய ஸ்டார்டர் பேட்ச் அப்படின்னு ஒரு டிபெண்டன்சி. ஸோ இதுதான் நம்மளோட முக்கியமானது. அப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ற இந்த வெப், அப்புறம் டேட்டாபேஸ் கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு இந்த டேட்டா ஜேபிஏ அண்ட் MySQL கனெக்டர், அப்புறம் லாம்பாக் அனோடேஷன்ஸ்க்காக. இப்போ ப்ராஜெக்ட் குள்ள போக போறோம். ஸ்டெப் 1. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான், கிரியேட் ப்ராஜெக்ட் யூசிங் ஸ்ப்ரிங் இனிஷியலைசர். நம்ம ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் யூஸ் பண்ணி டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ண போறோம். ஸோ இப்போ உங்கள் ப்ரௌசர் வந்துருங்க, ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் வந்துருங்க. ஸோ நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஜாவா ஸ்ப்ரிங் பூட் 3.5.4. குரூப் ஐடி கொடுத்துருங்க, உங்கள் ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துருங்க. நம்ம ஸ்ப்ரிங் பேட்ச்னு வச்சுட்டோம். ஸோ ஜாவா 17 என்ன இருக்கோ அப்படி சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ண போகிறோம். நமக்கு ஃபர்ஸ்ட் முக்கியமானது பேட்ச். ஸோ அப்படி டைப் பண்ணோம்னா அந்த பேட்ச் வந்துடும். ரெண்டாவது வெப். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேபிஏ தேவை. அடுத்தது MySQL டிபி யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு MySQL டிரைவர் தேவை. லாஸ்ட் ஒன் லாம்பாக் அனோடேஷன்ஸ். ஸோ இந்த கெட்ட செட்டஸ் எல்லாம் அனோடேஷன் மூலியமா நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே ஜென்ரேட் கொடுத்துருங்க. ஸோ ப்ராஜெக்ட் டவுன்லோட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் டவுன்லோட் ஆனதை நான் எனக்கு தேவையான ஃபோல்டரில் நான் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரிங் பேட்ச் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2. இந்த ப்ராஜெக்டை டவுன்லோட் பண்ண இந்த ப்ராஜெக்டை நம்ம எக்லிப்ஸ் ஐடியில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இங்க வந்து இந்த லிங்க் இருக்கு பாருங்க, இதை வச்சும் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபைலுக்குள்ள போனீங்கன்னா இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்துட்டு மேவன் சூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸிஸ்டிங் மேவன் ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்னு கொடுத்துருங்க. உங்க ப்ராஜெக்ட் நீங்க எந்த ஃபோல்டர்ல வச்சிருக்கீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்க ப்ராஜெக்ட்குள்ள ஸ்ப்ரிங் பேட்ச்னு வச்சிருக்கேன், நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா இம்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டிங் மேவன் அப்படின்னு சொல்லிட்டு லோட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்மளோட ஸ்ப்ரிங் பூட் ஃபார்மேட்டுக்கு கரெக்டாக அது இம்போர்ட் ஆயிடுச்சு. ஒரு தடவை நம்மளுடைய மெயின் அப்ளிகேஷன்ஸ் பார்த்துக்கலாம். அண்ட் pom.xml. நம்ம ஆட் பண்ண டிபெண்டன்சிஸ் ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கலாம். பேட்ச், ஜேபிஏ, வெப், கனெக்டர் அண்ட் லாம்பாக். ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்கு. இப்போ ஸ்டெப் 3. நம்ம MySQL டேட்டாபேஸ்ல ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போறோம். நான் என்கிட்ட MySQL ஒர்க் பெஞ்ச் இருக்கு, அதை யூஸ் பண்ண போறேன். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதுலாம் என்னோட எக்ஸிஸ்டிங் டிபிஸ். கிரியேட் டேட்டாபேஸ் எம்ப்ளாயி _
பேரோல் அண்டர்ஸ்கோர், இது ஒரு பேட்ச்ன்றதுனால நான் பேட்ச்னு வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு டேபி என்ன நேம் வேணுமோ அந்த நேமுக்கு நீங்க கொடுத்துக்கலாம். சரி, பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. நான் இப்போ ரெஃப்ரெஷ் பண்றேன். இங்க பார்த்தீங்கன்னா நம்ம டிபி வந்து கிரியேட் ஆயிடுச்சு. உள்ள எந்த டேபிள்ஸும் எதுவுமே கிடையாது. இது நம்ம அப்ளிகேஷன் வழியா டேபிள்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ண போறோம். அடுத்தது ஸ்டெப் 4. ஸோ ப்ராப்பர்ட்டி ஃபைல்ஸ்ல அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ்ல நமக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸை நம்ம ஆட் பண்ண போறோம். இங்க இந்த சோர்ஸ் மெயின் ரிசோர்ஸ்க்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் இதுக்குள்ள வந்துருங்க. நமக்கு சில டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் தேவைப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம MySQL-க்கான அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ MySQL DB config. ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்க யூஸ் பண்றது தான். ஸோ இந்த டேட்டா சோர்ஸ் டாட் யூஆர்எல், ஸோ இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து யூசர் நேம், அடுத்து என்ன தேவைப்படும், பாஸ்வேர்ட். ஸோ இந்த யூஆர்எல் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும், நம்ம MySQL யூஸ் பண்றதுனால இந்த MySQL வந்து நம்ம மென்ஷன் பண்ணிடணும். அப்புறம் லோக்கல் ஹோஸ்ட், MySQL-ஓட போர்ட் நம்பர் 3306. அதுக்கப்புறம் நம்ம இப்போ கிரியேட் பண்ண டேட்டாபேஸ் நேம் எம்ப்ளாயி பேரோல் பேட்ச், அவ்வளோதான். யூசர் நேம் உங்களோட MySQL யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட், உங்களோட பாஸ்வேர்டு என்னவோ அதை கொடுத்துருங்க. நான் என்னோடது வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ அடுத்த ப்ராப்பர்ட்டி, ஸோ ஜேபிஐ யூஸ் பண்ணுறதுனால ஜேபிஐக்கு ஒரு சில செட்டிங்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஜேபிஐ கான்ஃபிக்னு வச்சுக்கலாம். இங்க ஜேபிஐ கால் பண்ணி ஹைபர்நெட்டை கால் பண்ணணும். ஹைபர்நெட் வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷனாலிட்டி ஜேபிஐக்குள்ள. ஸோ என்னோட டேபிள் எப்படி கிரியேட் ஆகணுன்ற அந்த செட்டிங் நான் இங்க மென்ஷன் பண்றேன். SQL வந்து ஷோ பண்ணு அப்படின்னு சொல்லி நான் வந்து ட்ரூல் செட் பண்றேன். டிஃபால்ட்டா அது ஃபால்ஸ்னு இருக்கும். ஸோ SQL ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு அது காட்டும். கொரி இன்சர்ட் பண்றது, டேபிள் கிரியேட் பண்றது, டெலிட் பண்றது. ஸோ எந்த ஆப்ரேஷன் டிபி சைடில் நம்ம SQL பண்ணுதோ அது எல்லாத்தையுமே நம்மளுக்கு ஒரு லாக்ல காமிச்சிடும். நம்ம அப்ளிகேஷன் லாக்ல console.log. அடுத்தது இந்த ப்ராப்பர்ட்டிஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஹைபர்நெட்ல நம்ம மென்ஷன் பண்ணணும். ஏன்னா நம்ம MySQL யூஸ் பண்றதுனால இந்த டயலக்ட்னு ஒரு விஷயம் இருக்கு, அதை ஆட் பண்ணாதான் அது இந்த அப்ளிகேஷனுக்கு அது தெரியும். MySQL 8 dialect. ஸோ இன்னும் ஒரு சில செட்டிங்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பேட்சுக்காக ஸ்ப்ரிங்குடைய பேட்ச் கான்ஃபிக், கான்ஃபிக்னு வச்சுக்கலாம், இல்லை செட்டிங்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்ப்ரிங் டாட் பேட்ச் டாட் ஜேடிபிசி டாட் இனிஷியலைஸ். ஆக்சுவலா நம்ம முன்னாடி ஸ்லைட்ல பார்த்துருப்போம், ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து டிஃபால்ட்டாகவே வந்து டேட்டாபேஸ்ல கிரியேட் ஆகும் ஸ்ப்ரிங் பேட்சுக்கானது. ஸோ இதை ஆல்வேஸ்ன்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணோம். அதாவது ஒரு சில ஸ்கீமா இப்போ நம்ம இதை பார்க்கலாம் எப்படி இது ஜென்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஜாப் வந்து எனேபிள்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபால்ஸ் பண்றேன். டிஃபால்ட்டாகவே நம்ம ஒரு ஸ்ப்ரிங் பேட்ச் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிட்டு அதை ரன் பண்ணும்போது ஸ்டார்ட் அப்லேயே ஜாப்ல வந்து ரன் ஆகும். அது டிஃபால்ட்டா ட்ரூன்னு இருக்கும். நான் வந்து எனக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும்போதே பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நான் ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணிடுறேன். அவ்வளவுதான். உங்களுக்கு வேணும்னாலும் நீங்க ட்ரூன்னு செட் பண்ணிக்கலாம், இப்போ தேவைப்படாது. ஸோ ஒரு தடவை நம்ம ப்ராப்பர்ட்டிஸை செக் பண்ணிக்கலாம், ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எல்லாம் இருக்குதானோ ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதனால கூட சில டைம் எக்ஸெப்ஷன் வரும். ஸோ கரெக்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க ஒரு சின்ன மிஸ்கான்ஃபிகரேஷன், இந்த ஜேடிபிசி காலன் MySQL இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இங்க ஒரு காலன் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் MySQL டயலக்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், இந்த கேபிட்டல் டியா மாத்திக்கோங்க ஸ்மால் டில இருந்து. ஸோ இப்போ அப்ளிகேஷனை நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம்.
அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 808 8080 போர்ட் நம்பர்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்ளிகேஷன். இப்போ ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம டேட்டா பேஸ்ல போயிட்டு ஒரு செக் பண்ணிக்கலாம். இது நம்மளோட டிபி நம்ம ஆல்ரெடி பார்த்து தான் எல்லாமே எம்டியா இருக்கும். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணனா இங்க ஒரு சில ஸ்கீமாஸ் ஆட் ஆயிருக்கும் பாருங்க. ஸோ இது எல்லாமே இந்த டேபிள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பேட்சோடது. இது டிஃபால்ட்டாகவே ஆட் ஆகும். இதுதான் நம்ம அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸில் இந்த ஸ்கீமாஸ் ஈக்குவல் டு ஆல்வேஸ்ன்னு சொல்லி செட் பண்ணோம். இது நாம கிரியேட் பண்ண போறதில்ல. அப்ளிகேஷன் அந்த டிபெண்டன்சி ஆட் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணதுனால ரன் பண்ணதுனால இந்த டேபிள்ஸ் எல்லாம் ஆட் ஆயிருக்கும். சில இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு யூஸ் கேஸ்க்காக இதெல்லாம் கிரியேட் ஆகும். நமக்கு வேணும்னா யூஸ் பண்ணலாம். பட் நம்ம இதை இப்போதைக்கு நம்ம இதை எதுவும் யூஸ் பண்ண போறதில்ல. இப்போ ஸ்டெப் 5 கிரியேட் எம்ப்ளாயி என்டிட்டி கிளாஸ். ஸோ ஒரு எம்ப்ளாயி அப்படின்ற ஒரு டேபிள் நம்ம டிபியில் கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நமக்கு எம்ப்ளாயி என்டிட்டி கிளாஸ் ஒன்று தேவை. அதுக்கு ஒரு ரெபாசிட்டரி இன்டர்ஃபேஸும் தேவை. ஸோ இது நம்மளோட மெயின் பேக்கேஜ். இங்க போயிட்டு நீங்க ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி தனியாக மெயின்டைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நான் இப்போதைக்கு டைரக்டாவே இந்த கிளாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எம்ப்ளாயி இது நம்மளுடைய என்டிட்டி கிளாஸ்ன்றதுனால அட் என்டிட்டி அப்படின்ற அனோடேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஜேபி அனோடேஷன். இப்போ நம்ம டேபிள் நேம் வந்து என்னவா இருக்கணும்னா நம்ம வந்து எம்ப்ளாயீஸ் இல்லை வேற ஏதோ உங்களுக்கு எம்ப்ளாயி ரிலேட்டடா ஏதாவது டேபிள் நேம் கிரியேட் பண்ணணும் ஸ்பெசிஃபிக்கா அப்படின்னா நீங்க இந்த அட்டு டேபிள் அனோடேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்குள்ள போயிட்டு நேம் செட் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். இங்க கொடுக்குற நேம் தான் உங்க டிபியில் போயிட்டு ஸ்டோர் ஆக போகுது, டேபிளா கிரியேட் ஆக போகுது. ஸோ நான் வந்து எம்ப்ளாயீஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதே நேம்ல இந்த வேர்ட்ல நம்ம டேபிள் கிரியேட் ஆகும். நமக்கு தேவையான அட்ரிபியூட்ஸ் ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி ஐடி தேவை. ஓகே. ஸோ அடுத்து ஸோ இந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணிட்டு நம்ம வேணுன்றதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஒரு நேம் தேவையில்ல, எம்ப்ளாயி நேம். ஸோ அது நேம்னு வச்சுப்போம். அவங்க என்ன டெசிக்னேஷன், ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது அவங்களோட பேசிக் சேலரி, அவங்களோட ஹெச்ஆர்ஏ, ஹவுஸ் ரெண்ட் அலோன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு என்னென்ன அலோவன்சஸ்லாம் இருக்கு, அவங்களுக்கு என்னென்ன டிடக்ஷன்ஸ் இருக்கு, கிராஸ் சேலரி என்ன, நெட் சேலரி என்ன, எந்த மந்த் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். இது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இது ஒரு யூனிக் ஐடி. இந்த எம்ப்ளாயி ஐடின்றது ஒரு யூனிக் ஐடி. அதுக்கு நம்ம பிரைமரி கீ வந்து செட் பண்ண போறோம், அட் ஐடி. இப்போ லாம்பாக் அனடேஷன்ஸ் அட் டேட்டான்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா கெட்டஸ் செட்டஸ் இது கொடுத்துரும். அப்புறம் எனக்கு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், அதாவது நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க, அது வேணும். அடுத்தது எல்லா ஆர்குமெண்ட் உள்ள கன்ஸ்ட்ரக்டர் வேணும், அதை எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு தேவையான அனோடேஷன்ஸ் இங்கே மார்க் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து கமெண்ட்ஸில் கொடுத்துடலாம். ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், இது அதர் அலவன்சஸ் வச்சுக்கலாம். இந்த டிடக்ஷன்ஸ் வந்து லைக் இப்போ உங்களுக்கு பிஎஃப் பிடிக்கலாம், இல்லை இன்சூரன்ஸ் பிடிக்கலாம்.
இந்த மாதிரி நிறைய எதனா இருக்கலாம். இது வந்து கிராஸ் சேலரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பே பிஃபோர் டிடக்ஷனுக்கு முன்னாடி உங்களுக்கு வர சேலரி. நெட் சேலரி, நெட் சேலரி அப்படின்னா டேக் ஹோம் சேலரி, டிடக்ஷன்லாம் போய் உங்களுக்கு பே பண்றது. ஆர் ஆஃப்டர் டிடக்ஷன்ஸ். இப்போ நம்மளோட மந்த் ஃபார்மேட் வந்து இப்படி வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆகஸ்ட் 2025. ஸோ இந்த மாதிரி. ஓகே, இப்போ எம்ப்ளாயி என்டிட்டி கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்தது எம்ப்ளாயி இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே போயிட்டு நியூ கொடுத்து ஒரு இன்டர்ஃபேஸ் நேம் நம்ம என்ன கொடுக்க போறோம்னா எம்ப்ளாயி ரெப்போசிட்டரி. ஸோ இந்த எம்ப்ளாயி ரெப்போசிட்டரியை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். எதை வச்சுன்னா ஜேபிஏ ரெப்போசிட்டரி. உள்ள என்ன கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய இப்போ கிரியேட் பண்ண எம்ப்ளாயி என்டிட்டி அண்ட் அந்த ஐடியோட டேட்டா டைப் லாங் எம்ப்ளாயி ஐடி. இங்கே நீங்கள் அட் ரெப்போசிட்டரி கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம். ஸோ இது எடுத்துக்கும். இப்போ ஸ்டெப் 5 முடிஞ்சு. அடுத்தது ஸ்டெப் 6. இப்போதான் நம்ம பேட்சுக்கான கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ண போறோம். ஸ்ப்ரிங் பேட்ச் உடைய கான்ஃபிகரேஷன். ரீடர் எப்படி ரைட் பண்றது, ப்ராசஸர் அண்ட் ரைட்டர். ஸோ இந்த எம்ப்ளாயிக்கான இந்த 3 விஷயத்தையும் இப்போ பண்ண போறோம். இப்போ ஒரு தடவை நான் அப்ளிகேஷன் ரன் பண்ணி காமிச்சிடுறேன். ஏன்னா இப்போ நம்மளுக்கு என்டிட்டி கிளாஸ் இருக்குன்றதுனால இந்த எம்ப்ளாயீஸ் அப்படின்ற நேம்ல ஒரு டேபிள் கிரியேட் ஆகணும். ஸோ நான் மறுபடியும் அப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணிட்டு ரன் பண்றேன். டிபியில் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் டேபிள் கிரியேட் ஆகுதா, ஆயிடுச்சா இல்லையா. ஓகே, அப்ளிகேஷன் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. MySQL DB போய் பார்க்கலாம். ஸோ நான் இங்கே ஒரு ரெஃப்ரெஷ் இப்போ கொடுத்தேன்னா இங்கே ஒரு எம்ப்ளாயீஸ்ன்ற டேபிள் கிரியேட் ஆகும் பாருங்க. வந்துருச்சா? இப்போ நம்ம கிரியேட் பண்ண இந்த அட்ரிபியூட்ஸ் நமக்கு என்னென்ன ஃபீல்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிரியேட் ஆகி ஒரு டேபிளாக கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இது டிஃபால்ட்டாக கிரியேட் ஆகிற ஸ்ப்ரிங் பேட்சுக்கு சம்மந்தப்பட்ட டேபிள்ஸ். இதுதான் நம்மளுக்கான டேபிள். இதில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இங்கே ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. நியூ கொடுத்து ஒரு கிளாஸ் எம்ப்ளாயி ஐட்டம் ரீடர். ஸோ இதான் நம்ம கிளாஸ் நேம். இது ஒரு கான்ஃபிகரேஷன் கிளாஸ், அதனால அட் கான்ஃபிகரேஷன் அனோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரீடர் நம்ம வச்சிருக்கோம்ல. ஸோ இது எது ரீட் பண்ண போகுது, எந்த சோர்ஸை ரீட் பண்ண போகுது. நம்ம அப்ளிகேஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to read CSV file, that is our source. இதுல தான் எம்ப்ளாயி ரெக்கார்ட்ஸ் இருக்கும். கண்டெய்ன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம், கண்டெய்ன்ஸ் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 மில்லியன் ரெக்கார்ட்ஸ். ஸோ இப்படி கன்சிடர் பண்ணிக்கிட்டு தான் நம்ம இந்த சிஎஸ்வி ஃபைலை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சிஎஸ்வி ஃபைலை நம்ம ஃபர்ஸ்ட் மேனுவல் ட்ரிகர் பண்ணுவோம். எப்படின்னா போஸ்ட்மேன் வழியா ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபைல் எங்கே வந்து ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா இது நம்மளுடைய ப்ராஜெக்ட் ரூட் டைரக்டரி. ஸோ இதுக்குள்ள ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபோல்டருக்கு வந்து எப்படி இருக்குன்னா அப்லோட்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே சோர்ஸ்ன்ற மாதிரி அப்லோட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் வரும். ஸோ அதுக்கு ஃபைல் பாத் செட் பண்ணும். ஸோ அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துருங்க. சிஎஸ்வி ஃபைல் டைரக்டரி பாத் அப்படி வச்சுக்குவோம். பேட்ச் டாட் ஃபைல் டாட் பாத். ஸோ இதுதான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி. இது எப்படி என்ன நேம்ல நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னா ஸ்லாஷ் அப்லோட்ஸ். இது கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், பட் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்க. ஸ்லாஷ் கூட வேண்டாம், வெறும் அப்லோட்ஸ் கொடுத்துக்கோங்க போதும். ஓகே, இப்போ மறுபடியும் உங்க கிளாஸ்க்கு வந்துருங்க. அட் வேல்யூன்னு சொல்லி ஒரு அனோட்டேஷன் இருக்குல்ல, அதை கால் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்குள்ள டாலர் சிம்பிள் எதுக்குன்னா அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ்ல இப்போ நம்ம செட் பண்ண அந்த ப்ராப்பர்ட்டியை ரீட் பண்றதுக்கு.
batch டாட் ஃபைல் டாட் பாத். ஸோ இங்கே போயிட்டு இதுக்கு ஒரு நேம் வச்சிருங்க, ஃபைல் பாத். ஸோ இந்த வேல்யூவை நம்ம இம்போர்ட் பண்ணணும். லாம்பாக் வேல்யூன்னு ஒன்று இருக்கும், அதை இம்போர்ட் பண்ணக்கூடாது. இந்த ஆர்க் டாட் ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் இருக்கு பாருங்க, ஸோ இதை இம்போர்ட் பண்ணுங்க. மாற்றி பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் யாரை காமிச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ ஃபிளாட் ஃபைல் ஐட்டம் ரீடர்னு சொல்லி ஸ்ப்ரிங் பேட்சே நம்மளுக்கு இதை கொடுக்கும். ஸோ உள்ள வந்து எம்ப்ளாயி என்டிட்டியை கொடுத்துருங்க. இதுக்கு ஒரு ரீடர் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் நேம் வச்சுக்கலாம். இப்போதைக்கு ரிட்டர்ன் நல்லுன்னு வச்சுட்டு கூட அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிளாட் ஃபைல், இதை வந்து கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுறேன். ஸோ ஃபிளாட் ஃபைல் ஐட்டம் ரீடர்னு சொல்லி கால் பண்ணுங்க. இதுக்குள்ள அந்த எம்ப்ளாயி என்டிட்டி வரணும். ஸோ இப்போ நம்ம ரீடருக்கு நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம், அதாவது நியூ ஃபிளாட் ஃபைல் ஐட்டம் ரீடர். எம்ப்ளாயி தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ரீடர் ஒன்று ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரீடருக்கு நம்ம செட் பண்ண போறோம். ஸோ செட் ரிசோர்ஸ்ன்னு இருக்கா, ஸோ இதை கால் பண்ணிக்கோங்க. எங்க போய் ரீட் பண்ணணுன்றத நம்ம சொல்லணும்ல. ஸோ நியூ ஃபைல் சிஸ்டம். இந்த ஃபைல் சிஸ்டம் ரிசோர்ஸ் அப்படின்றது இப்போ நம்ம ஒரு ஃபோல்டர் பார்த்து கொடுத்தோம் அப்லோட்ஸ்ன்னு சொல்லி, அது இங்க கிரியேட் ஆகும். ஸோ இந்த ஃபைல் சிஸ்டம் ரிசோர்ஸ்ன்னு சொன்னாதான் ரூட் ப்ராஜெக்டுடைய ரூட் ஃபோல்டருக்குள்ள போய் தேடும். எப்படி தேடும் அப்படின்னா, இப்போ நம்ம கிரியேட் பண்ணோம்ல இந்த ஃபைல் பாத், இந்த பாத்தை இங்க கொடுக்கணும். அவ்வளோதான். ஸோ இப்போ சிஎஸ்வி ஃபைலுடைய நேம் கொடுக்கணும், எம்ப்ளாயினே வச்சுப்போம், எம்ப்ளாயிஸ் டாட் சிஎஸ்வி. இதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரீடர் எங்க போய் ரீட் பண்ணணுன்றத இங்க செட் பண்ணிட்டோம். அதே மாதிரி ரீடர் டாட் செட் லைன்ஸ் டு ஸ்கிப் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ அதை கால் பண்ணி ஒன்னு கொடுத்துருங்க. இது எதுக்குன்னா டு ஸ்கிப் தி ஹெட்டர். இப்போ உங்களுக்கு சாம்பிள் சிஎஸ்வி காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் டாட் சிஎஸ்வி, இதுதான் நம்மளோட சிஎஸ்வி, இதுதான் அந்த ஹெட்டர். ஸோ இந்த ஹெட்டருக்குள்ள என்னென்ன ஃபீல்ட்ஸ், அதாவது காலம்ஸ் வேணும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். சிஎஸ்வியில் நம்ம டெலிமிட்டர் கம்மா யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே வேல்யூஸ். அவங்களோட ஐடி என்ன, நேம் என்ன, டெசிக்னேஷன், சேலரி, டேட்டு எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ இங்கே நான் ஒரு சாம்பிளுக்கு ஒரு 4 எம்ப்ளாயி ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் 1000மோ 10,000மோ 1,00,000 ரெக்கார்டு கூட வச்சுக்கலாம். நான் இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுப்போமே. இப்போ புரியுதா உங்களுக்கு? சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இது என்னோட சிஎஸ்வி ஃபைல், எம்ப்ளாயிஸ் டாட் சிஎஸ்வி. ஸோ இதை தான் வந்து இங்கே ஃபைல் பாத் கொடுத்து ரீட் பண்ணுறதுக்கு சொல்லிட்டேன். அப்புறம் இந்த ஹெட்டரை நான் ஸ்கிப் பண்ண சொல்லிட்டேன். நம்மளுக்கு தேவை இந்த வேல்யூஸ் தான். ஸோ இந்த ஹெட்டரை ஸ்கிப் பண்ணோம்னா அதுக்கு தான் இந்த செட் லைன்ஸ் டு ஸ்கிப் ஒன்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு டோக்கனைசர் தேவை. ஸோ இது எதுக்குன்னு சொல்கிறேன். இது எதுக்குன்னா டிஃபைன்ஸ் CSV format and column names. நம்ம CSV ஃபைல் யூஸ் பண்றதுனால ஸோ அந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டு வரணும். இப்போ நம்ம கமா தான் யூஸ் பண்ணியிருக்கோம் CSV ஃபைல, கரெக்டா? ஸோ இந்த டீலிமிட் அப்படின்னு சொல்லி டோக்கன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். டீலிமிட்டட், எஸ், இந்த இதுதான் டீலிமிட்டட் லைன் டோக்கனைசர். இதை எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ டோக்கனைசர்னு சொல்லி ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ இதை இப்படி கால் பண்ணிட்டு இந்த டோக்கனைசர் இப்போ நம்ம கிரியேட் பண்ணோம்ல, இந்த செட் டீலிமிட்னு கொடுக்கணும். இதுக்குள்ள ஒன்றும் இல்லை, சிம்பிள் கம்மா தான்.
நம்ம சிஎஸ்வி ஃபைல்ல கமா யூஸ் பண்ணியிருக்கோம், இதுதான் டீலிமிட்டட். சில பேர் வந்து கமாக்கு பதில் வேற என்ன வேணாலும் யூஸ் பண்ணுவாங்க. காலன் இருக்கலாம், சிங்கிள் கோட்ஸ் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம இதை மென்ஷன் பண்ணணும். ஸோ என்னோட டீலிமிட்டர் செட் டீலிமிட்டர் நான் சொல்லிட்டேன். இப்போ அதே டோக்கனைசர் மறுபடியும் கால் பண்ணுங்க. செட் ரெஸ்ட்ரிக்ட்னு ஒரு விஷயம் இருக்கும், ஸ்ட்ரிக்ட். இந்த மெத்தடை கால் பண்ணிக்கோங்க. இதை ஃபால்ஸ்ன்னு சொல்லி செட் பண்ணிடுங்க. ஆக்சுவலா இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒருவேளை ஏதாவது மிஸ்ஸிங் காலம்ஸ் இருக்கலாம், அதனால இது எரர் அடிச்சு நின்றக்கூடாது. ஸோ அதனால அப்புறம் இன்னொரு டோக்கனைசர். இப்போதான் நம்ம வந்து நேம் செட் பண்ண போறோம். இது என்னோட சிஎஸ்வி ஃபைல், அதோட ஹெடர் என்ன, காலம்ஸ் என்னன்றது நம்மளுக்கு தெரியும், கரெக்டுங்களா? அதை இந்த நேம்ஸை வந்து இங்க கொடுத்துடணும். அப்பதான் சிஎஸ்பில இருந்து வர ஃபைல் நேம் அந்த காலம் நேம் நம்மளுக்கு இங்க மேட்ச் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன காலம் வச்சிருந்தோம், ஐடி வச்சிருந்தோமா, அப்புறம் நேம், டெசிக்னேஷன், பேசிக் சேலரி, ஹெச்ஆர்ஏ. இந்த நேம் வந்து கரெக்டான ஸ்பெல்லிங்ல கொடுங்க, எதுவும் தப்பு இல்லாம பார்த்துக்கோங்க. சிஎஸ்பியில் இருக்கிற ஹெடர் நேமும் இதுவும் மேட்ச் ஆகணும். ஸோ பேசிக் சேலரி, அடுத்தது ஹெச்ஆர்ஏ, அப்புறம் அலோவன்ஸ், அப்புறம் என்ன பார்த்தோம், அலோவன்சஸ்க்கு அப்புறம் டிடக்ஷன்ஸ். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க, இங்க இப்படி போட்டுக்கோங்க, கோட்ஸ் மட்டும் மாத்திருங்க. ஓகே. ஸோ ஐடி, நேம், டெசிக்னேஷன், பேசிக் சேலரி, ஹெச்ஆர்ஏ, அலோவன்சஸ், டிடக்ஷன்ஸ், கிராஸ் சேலரி, நெட் சேலரி, மந்த். ஸோ இப்போ டோக்கனைசர் முடிஞ்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு செட் மேப் பண்ணும். அதாவது என்னன்னா மேப் பண்றது, மேப் சிஎஸ்வி டேட்டா டு நம்ம கிட்ட இருக்கிற எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட், அதாவது எம்ப்ளாயி என்டிட்டி கிரியேட் பண்ணல அந்த எம்ப்ளாயிக்கான ஆப்ஜெக்ட்டுக்கு மேப் பண்றது. ஸோ அதுக்கு இந்த மாதிரி பீன் ரேப் அப்படின்னு ஒன்று வரும். ஸோ இந்த மாதிரி நீங்க சஜஷன்ஸ்ல பார்க்கலாம். ஸோ பீன் ரேப்பர் ஃபீல்ட் செட் மேப்பர், இதை எடுத்துக்கோங்க. இதுக்குள்ள நம்மளுடைய எம்ப்ளாயி என்டிட்டி. இப்போ இந்த ஃபீல்டு செட் மேப்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அதை கான்ஃபிகர் பண்ணுங்க. ஃபீல்டு செட் மேப்பர் உள்ள எம்ப்ளாயி தேவையில்லை, ஏன்னா எம்ப்ளாயி இப்போ நம்ம தான் கொடுக்க போறோம். ஸோ இப்போ இதை கால் பண்ணிக்கோங்க, பீன் ஃபீல்ட் செட் மேப்பர். இந்த டார்கெட் டைப்னு ஒன்று இருக்கா, ஸோ இதை சூஸ் பண்ணிக்கோங்க. என்ன டார்கெட்னா மேப் பண்றோம்ல, சிஎஸ்பில இருந்து வரதை எம்ப்ளாய்க்கு நம்ம மேப் பண்றோம். ஸோ அது எம்ப்ளாயோட கிளாஸை இங்க மேப் பண்றோம், அவ்வளவுதான். இந்த கிளாஸை கால் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ மேப் ஆயிடும். அண்ட் லாஸ்டா லைன் மேப்பர். இது என்னன்னா இட் ஜஸ்ட் கம்பைன்ஸ் டோக்கனைசர் அண்ட் மேப்பர். ஓகே. இப்போ டிஃபால்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா டிஃபால்ட் லைன் மேப்பர்னு ஒன்று இருக்கும், இதோ இருக்கு பாருங்க. இதை கால் பண்ணிட்டு உள்ள எம்ப்ளாயி கொடுத்துட்டு இந்த லைன் மேப்பரை நியூ ஆப்ஜெக்டா கிரியேட் பண்ணிடுங்க. ஓகே. உள்ள இருக்கிற எம்ப்ளாயி தேவையில்லை, அதை எடுத்துருங்க. இப்போ இந்த லைன் மேப்பர்ல இந்த லைன் டோக்கனைசரை நம்ம செட் பண்ணணும், அவ்வளவுதான். ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கிற இந்த டோக்கனைசர் தூக்கி உள்ள கொடுத்துருங்க. அதுக்கடுத்து
லைன் மேப்பர்ல டாட் செட் இந்த இப்போ கிரியேட் பண்ண ஃபீல்டு செட்டை கொடுத்துருங்க. ஓகே, ஃபைனலா மேலே கிரியேட் பண்ண இந்த ரீடரை அதுக்கு இந்த லைன் மேப்பரை இதுக்குள்ள செட் பண்ணிடுங்க. இப்போ ரிட்டர்ன் என்ன பண்ண போறீங்கன்னா ரீடரை ரிட்டர்ன் பண்ண போறீங்க. அவ்வளவுதான் இந்த கிளாஸ். ஸோ எம்ப்ளாயி ஐட்டம் ரீடருக்கான கிளாஸ் கோடை வந்து நம்ம ரைட் பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ரீட் முடிஞ்சு ரீட் பண்ணதை ப்ராசஸ் பண்ணணும்ல, ஸோ அதுக்கும் ஒரு கிளாஸ் ஐட்டம் ரீடர் மாதிரி ஐட்டம் ப்ராசஸர், தட்ஸ் இட். இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு காம்பனன்ட் கிளாஸாக நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த காம்பனன்ட் அனடேஷன்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இது எதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகுது அப்படின்னா ஐட்டம் ப்ராசஸர். இதை சூஸ் பண்ணிக்கோங்க. உள்ள எம்ப்ளாயி இதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா இங்கே எரர் மாதிரி வரும். அது ஒன்றும் இல்லை, நம்ம ஓவர் ரைட் பண்ணணும். ஆட் அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ். ஸோ இந்த ஐட்டம் ப்ராசஸரை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால இதுக்குள்ள இருக்கிற இந்த மெத்தடை நம்ம ஓவர் ரைட் பண்ணணும், நம்மளுக்கான லாஜிக்கை எழுதணும். இப்போ நம்ம பார்த்த மாதிரி ப்ராசஸ்னா என்ன ப்ராசஸ் பண்ண போறோம்னா டிடெக்ஷன்ஸ் எவ்வளோ, கிராஸ் சேலரி எவ்வளோ, நெட் சேலரி எவ்வளோன்றதை கால்குலேட் பண்ணணும்ல. ஸோ அதை தான் இங்க நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கால்குலேட் கிராஸ் பே, டபுள் கிராஸ் பே இல்லை கிராஸ் சேலரி இங்க வச்சுக்கோங்க. ஸோ இது ஐட்டம் கூட வேணாம், இது எம்ப்ளாயின்னு வச்சுக்கோங்க. இந்த எம்ப்ளாயி எடுத்துட்டு வந்து டாட் வச்சிங்கன்னா பேசிக் சேலரின்னு ஒன்று வரும். ஸோ பேசிக் சேலரி எடுத்துக்கோங்க. ப்ளஸ் அகெயின் எம்ப்ளாயி டாட் ஹெச்ஆர்ஏ கால்குலேட் பண்ணுங்க. ப்ளஸ் எம்ப்ளாயி டாட் கெட் அலோவன்சஸ். ஸோ கிராஸ் பேனா என்னது, டிடெக்ஷனுக்கு முன்னாடி உங்களுக்கு கொடுக்கப்படுற எல்லாமே சேர்த்து தான் இந்த கிராஸ் சேலரி. ஸோ பேசிக் சேலரி, உங்களோட ஹெச்ஆர்ஏ ப்ளஸ் அலோவன்சஸ். ஸோ அதை நம்ம எடுத்துட்டோம். இப்போ நெட் பேவை வந்து கால்குலேட் பண்ண போறோம். அதாவது டேக் ஹோம் சேலரின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ நெட் சேலரி இது ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம எடுத்த இந்த கிராஸ் சேலரி மைனஸ் கொடுத்து டிடெக்ஷன்ஸ், இந்த கிராஸ் சேலரியில இருந்து இந்த டிடெக்ஷன்ஸை மைனஸ் பண்ணோம்னா அதுதான் நம்மளோட நெட் சேலரி. ஓகேவா, இவ்வளவுதான் சிம்பிள். அடுத்தது இந்த வேல்யூஸை செட் பண்ண போறோம், அவ்வளவுதான். இப்போ இந்த எம்ப்ளாயி கால் பண்ணிட்டு செட் கிராஸ் சேலரி, இந்த கிராஸ் சேலரியை செட் பண்றேங்க. அடுத்தது எம்ப்ளாயி கால் பண்ணிட்டு செட் இந்த நெட் சேலரி, இந்த நெட் சேலரியை கால் பண்ணி விட்டுருங்க. அப்போ எம்ப்ளாயி ரிட்டர்ன் பண்றேங்க. ரெண்டு ஃபங்க்ஷனாலிட்டி முடிச்சிட்டோம். எம்ப்ளாயி சிஎஸ்வி ஃபைல்ல இருந்து ரீட் பண்றோம், டேட்டாஸ் எடுக்கிறோம், அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றோம், அதாவது கால்குலேஷன் பண்றோம். கிராஸ் சேலரி கண்டுபிடிக்கிறோம், நெட் சேலரி கண்டுபிடிக்கிறோம், இந்த எம்ப்ளாய்க்கு அதை அப்டேட் பண்ணிடுறோம். அடுத்து இன்னும் ஒன்று இருக்குல்ல, அதுதான் ரைட்டர். மறுபடியும் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க.
இது ரைட்டர்னு சொல்லி வச்சிருங்க. ஸோ இது ஒரு காம்பனன்ட் கிளாஸ். இம்போர்ட் பண்ணிக்கோங்க. எம்ப்ளாயி ரெபாசிட்டரி ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம்ல, ஸோ அதை எடுத்துக்கோங்க. ரெபாசிட்டரி அப்படின்னு ஒரு நேம் வச்சுக்கோங்க. இன்ஜெக்ஷன், அதாவது கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன் நம்ம பண்ணுறோம். ஸோ எம்ப்ளாயி ஐட்டம் நமக்கு தேவை ரைட்டர் தான், ஏன்னா நம்ம ரைட்டர் கிளாஸ் தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எம்ப்ளாயி ரெபாசிட்டரி கால் பண்ணிக்கோங்க. இப்போ திஸ் டாட் ரெபாசிட்டரி ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரக்டர்ல இருந்து வர ரெபாசிட்டரி. ஸோ இது கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன். ஓகே, ஃபைனலா இன்னொரு விஷயம் பண்ணணும். இது எதை இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ண போகுது அப்படின்னா ஐட்டம் ரைட்டர். இதை கால் பண்ணிக்கோங்க, உள்ள எம்ப்ளாயி கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஸோ இதோடைய அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ் இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இதுக்குள்ள இருக்கிற மெத்தட் வரும். ஸோ நம்ம இங்க லாஜிக் எழுதணும். இது ஒண்ணுமே இல்லை, ஒரே லைன் தான். இப்போ நாம எடுத்த இந்த ரெபாசிட்டரி இதை கால் பண்ணிட்டு டாட் சேவ் ஆல் உள்ள என்ன கொடுக்கணும்னா இதுதான் அந்த சங்க். நம்ம வந்து ப்ரீவியஸ் ப்ரெசன்டேஷன்ல பார்த்தப்போ சங்க் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு, ஸோ பிரிச்சு 50-50 எம்ப்ளாயி ரீட் பண்றது, 100-100 ரீட் பண்றது, அதுதான் இது. ஸோ சங்க் டாட் கெட் ஐட்டம்ஸ் இது போயிட்டு உள்ள எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிடும். இப்போ ஸ்டெப் நம்பர் 7, இப்போ பேட்ச் கான்ஃபிகரேஷன் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம எக்லிப்ஸ் ஐடி வந்துருங்க. இங்க வந்துட்டு ஒரு கான்ஃபிகரேஷன் கிளாஸ் பேட்ச் கான்ஃபிக்னு சொல்லி நேம் கொடுத்துருங்க. ஸோ இது ஒரு கான்ஃபிகரேஷன் கிளாஸ்ன்றதுனால இந்த கான்ஃபிகரேஷன் அனோடேஷன்ஸ் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமான ஒரு அனோடேஷன் எனேபிள் சொல்லி டைப் பண்ணீங்கன்னா இந்த பேட்ச் ப்ராசஸிங் வரும். ஸோ இந்த அனோடேஷன்ஸ் தான் வந்து இந்த பேட்ச் ப்ராசஸிங்கை எனேபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க அனோடேஷன் கொடுக்குறோம். ஸோ அப்பதான் அந்த பேட்ச் ப்ராசஸ் ஒர்க் ஆகும். ரொம்ப சிம்பிள் தான் இந்த கிளாஸ். இப்போ நம்ம ஸ்டெப் நம்பர் 6ல இந்த எம்ப்ளாயி ஐட்டம் ப்ராசஸர் ரீடர் ரைட்டர் 3 கிளாஸ் எழுதணும்ல, ஸோ அதை தான் இங்க கான்ஃபிக் பண்ண போறோம். ஸோ அந்த எம்ப்ளாயி ரீடருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருங்க. ஸோ அதே மாதிரி எம்ப்ளாயி ஐட்டம் ப்ராசஸர், ஸோ இதையும் கால் பண்ணிக்கிட்டு இதுக்கு ஒரு நேம் கொடுத்துருங்க. அண்ட் எம்ப்ளாயி ஐட்டம் ரைட்டர், ஸோ இங்க ரைட்டர்னு சொல்லி கொடுத்துருங்க. இப்போ கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன் பண்ண போறோம். ஸோ இந்த கிளாஸ் நேம், ஸோ இதுக்குள்ள வந்துட்டு reader, again employee item processor, and last one writer கால் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு ரைட்டர்னு சொல்லி வச்சிருங்க. ஸோ நான் இதை வந்து செகண்ட். ஓகே, ஸோ இதுக்குள்ள திஸ் டாட் ரீடருக்கு இங்கிருந்து வர ரீடரை அசைன் பண்ணும். ஸோ இதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, அதே மாதிரி திஸ் டாட் ப்ராசஸர், இந்த ப்ராசஸர் இதை சொல்லி கொடுத்தோம். அதே மாதிரி லாஸ்ட் ஒன் திஸ் டாட் இந்த ரைட்டருக்கு இங்கிருந்து வர ரைட்டர். ஸோ
ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன் முடிஞ்சு. இப்போ ஸ்டெப்பு கிரியேட் பண்ண போகிறோம். கான்ஃபிகரேஷன் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு அட்மின் அனோடேஷன் நமக்கு தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டெப். நம்ம எதை வச்சு பண்றோம்னா எம்ப்ளாயி. ஸோ அதுக்கு எம்ப்ளாயி ஸ்டெப்னே வச்சுப்போம் நேம். இது நாம கொடுக்குற நேம் தான். இப்போ ஜாப் ரெபாசிட்டரி. நெக்ஸ்ட் ஒன் வந்து பிளாட்ஃபார்ம் சொல்லுவாங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் கொடுத்தீங்கன்னா இது வரும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் எடுத்துக்கோங்க, அதுக்கு ஒரு நேம் கொடுத்துருங்க. ஸோ இது ரெபாசிட்டரி நமக்கு உள்ள தேவை. ஒரு ஸ்டெப்பு பீன் மெத்தடை வந்து நம்ம கொடுக்கும்போது ஜாப் ரெபாசிட்டரியும் பிளாட்ஃபார்ம் டிரான்சாக்ஷன் மேனேஜர் அப்படின்ற இன்டர்ஃபேஸும் ரெண்டுமே நம்ம கொடுக்கணும். இப்போ எதை ரிட்டர்ன் பண்ண போறோம்னா ஸ்டெப் பில்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டெப் பில்டர் தான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ நம்மளுடைய ஸ்டெப் நேம் வந்து எம்ப்ளாயி ஸ்டெப். ஸோ இந்த ஜாப் ரெபாசிட்டரி. ஸோ இங்க ஒரு டாட் வச்சிங்க அப்படின்னா இந்த கிளாஸ் எம்ப்ளாயி கிளாஸை வந்து நீங்க கால் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளதான் இந்த சங்க் வந்து எத்தனையா ஸ்ப்ளிட் பண்ணி போகணும் அப்படின்றத நாம இங்க டிஃபைன் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10 கொடுக்குறேன். ஸோ 10 எம்ப்ளாயிஸா எடுக்கும். அண்ட் இதுல வந்து இந்த டிரான்சாக்ஷன் மேனேஜரை கொடுத்தோம். ஸோ இப்போ லாஸ்ட் வந்துட்டீங்க, கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரீடர்னு சொல்லி ஒரு மெத்தட் வரும். இதுக்குள்ள நம்ம கிட்ட இருக்கிற அந்த ரீடர் டாட் இந்த மெத்தடை கால் பண்ணிக்கணும். அண்ட் அகெயின் ஸோ இந்த ப்ராசஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ராசஸருக்குள்ள நாம கிரியேட் பண்ண அந்த ப்ராசஸர். இதை நான் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி காட்டுறேன், அப்போதான் உங்களுக்கு புரியும். ஸ்டெப்பை வந்து டிஃபைன் பண்ணும்போது ஸ்டெப் நேம் கொடுத்து ஸ்டெப் என்னென்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ரீடர். அதுக்கு முன்னாடி சங்கை வந்து டிஃபைன் பண்ணிடுறோம். அப்புறம் 10 ரீட் பண்ணு அப்படின்னு சொல்றோம். அப்புறம் ப்ராசஸ் பண்ண சொல்றோம். ஸோ இந்த ப்ராசஸரை உள்ள கொடுத்துருங்க. அண்ட் ஃபைனலா ரைட்டரை கால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டிரான்சாக்ஷன் மேனேஜர். ஸோ அதுக்குள்ள அந்த டிரான்சாக்ஷன் மேனேஜர் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ஃபைனலா டாட் பில்டுன்னு வரும், செமிகாலன். இந்த எரர் ஏன் வருது அப்படின்னா இங்க ஸ்டெப் நேம் கொடுத்தாச்சு, எம்ப்ளாயி ஸ்டெப். கேபிட்டல் ஜே வரக்கூடாது, நம்ம அந்த ஆப்ஜெக்ட் தான் பாஸ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பை வந்து டிஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இன்னும் ஒரு பீன் கிரியேட் பண்ணும். அது எதுக்குன்னா பீன் ஃபார் ஜாப். இப்போ ஸ்டெப்புக்கான பீனை கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து ஜாபுக்கான பீனை வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த ஜாபை கால் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டிபெண்டன்சில இருந்து அது கொடுக்குது. அதே மாதிரி தான் இந்த ஜாப். ஸோ எம்ப்ளாயி ஜாப்னு வச்சுப்போம். அகெயின் மேல போட்டிருக்க இதை அப்படியே காப்பி பண்ணிடுங்க. இங்க மேல இருக்க இந்த பேராமீட்டர்ஸை உள்ள கொடுத்துருங்க. ஓகே, சேம் இந்த ரிட்டர்ன் நியூல வந்து இங்க நம்ம ஸ்டெப் பில்டர் மாதிரி ஜாப் பில்டர் கொடுக்க போறோம். ஸோ ஜாப் பில்டர் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா இங்க வந்துடும். ஸோ இதுக்குள்ள எம்ப்ளாயி ஜாப் அப்படின்னு சொல்லி நேம் வச்சிருங்க. இதுதான் நம்மளுடைய ஜாப் நேம். ஜாப் ரெபாசிட்டரியை கால் பண்ணிடுங்க. இப்போ இன்க்ரிமெண்டர்னு இருக்கும். ஸோ அந்த இன்க்ரிமெண்டரை கால் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நியூ ரன் ஐடி இன்க்ரிமெண்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை கால் பண்ணிக்கோங்க. 1 by 1 அது இன்க்ரிமெண்ட் பண்ணி டாட் இந்த ஸ்டார்ட் மெத்தடை வந்து உள்ள கால் பண்ணிக்கோங்க. எதை ஸ்டார்ட் பண்ணணும்னா ஸ்டெப்பு. இப்போ நாம கிரியேட் பண்ண மேலே கிரியேட் பண்ண இந்த ஸ்டெப்பு.
ஸோ உள்ள வந்து ஜாப் ரெபாசிட்டரி டிரான்சாக்ஷன் மேனேஜர். ஸோ இதை கால் பண்ணிட்டு டாட் பில்டுன்னு கொடுத்துருங்க. இது சரியா க்ளோஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து டாட் பில்டுன்னு கொடுத்துட்டு சென்ட் பண்ண வச்சுட்டு அலைன்மெண்ட் பண்ணுறேங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓ கொடுத்தீங்கன்னா இது இம்போர்ட் ஆகிடும். ஸோ இந்த ஜாப் அப்படின்றது டிபெண்டன்சிலேருந்து வர்றது. ஸ்டெப்பும் அதே மாதிரி தான். இது ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் இப்போ ரைட் பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக உங்களுக்கு இருக்கும். பட் ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது புரிஞ்சிடும். ஸோ மொத்தமே இவ்வளோ தான் இந்த பேட்ச் கான்ஃபிகோடைய கான்ஃபிகரேஷன்ஸ். ரீடர், ப்ராசஸர், ரைட்டரு அதை நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருந்தோம். அதுக்கு டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் இங்கே கொடுத்துட்டு 2 பீன் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஒன்று ஸ்டெப்புக்கான பீன், இன்னொன்று ஜாபுக்கான பீன். இந்த ஸ்டெப்புக்கான பீனை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரீடர், ப்ராசஸர், ரைட்டர் அப்படின்னு சொல்லி சங்கோட சேர்த்து கொடுத்துறோம். அடுத்தது ஜாப், அப்புறம் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அவ்வளோதான், ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கோம் ஜாபை. ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் கிளாஸ் ஓவர். ஸ்டெப் நம்பர் 8. இப்போ நம்ம ஒரு கண்ட்ரோலர் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். எதுக்குன்னா போஸ்ட்மேன் வழியாக ஒரு CSV ஃபைலை வந்து நம்ம ஹிட் பண்ண போகிறோம், அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த கண்ட்ரோலர் கிளாஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்துட்டு நியூ கிளாஸ், இது எதுக்குன்னா கண்ட்ரோலர் கிளாஸ் பேட்ச் கண்ட்ரோலர்னே கொடுத்துருங்க. ஸோ யூஸ்வலாக உங்களுக்கே தெரியும் கண்ட்ரோலர் கிளாஸுக்கு அனோடேஷன் தேவை. ரெக்வெஸ்ட் மேப்பிங்கும் கொடுத்துடலாம். பேஸ் URL என்னவா இருக்கணும் அப்படின்னா சிம்பிளா பேட்ச்னு வச்சுக்கோம். இதையும் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ முக்கியமாக நம்மளுக்கு ஜாப் லான்ச்சர்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கால் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டிபெண்டன்சி இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். அப்புறம் ஜாப் எம்ப்ளாயி ஜாப் இதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்குள்ள இந்த ஜாப் லான்ச்சர் கமா இந்த ஜாப் எம்ப்ளாயி ஜாப் இது கொடுத்துருங்க. இப்போ திஸ் டாட் ஜாப் லான்ச்சர் ஈக்குவல் டு ஜாப் லான்ச்சர். ஸோ அதே மாதிரி திஸ் டாட் ஜாப் எம்ப்ளாயி ஜாப் ஈக்குவல் டு எம்ப்ளாயி ஜாப். இப்போ டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் வந்து நம்ம பண்ணிட்டோம். ஓகே, அடுத்தது முக்கியமான ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம எழுத போகிறோம். போஸ்ட்மேன்ல இருந்து நம்ம ஒரு போஸ்ட் ரெக்வெஸ்ட் பண்ண போகிறோம், அதாவது ஃபைலை வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அட் போஸ்ட் மேப்பிங் அனோடேஷன் எடுத்துக்கோங்க. ஸ்லாஷ் அப்லோட்னு வச்சுப்போம். ஸோ அப்லோட் பண்ணி அதை ரன் பண்ணு அப்படின்றது தான் நம்மளோட வேலை இப்போ இந்த ஃபைல். ஸோ அதுக்கு இந்த மாதிரி நேம் வச்சுக்கலாம். என்னென்ன வரும்னா ரெக்வெஸ்ட் பேரம். ஸோ ரெக்வெஸ்ட் பேராமுக்குள்ள வந்துட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுப்போம். அது என்னன்னா ஃபைல் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் மல்டி பார்ட் அப்படின்ற ஒரு மல்டி பார்ட் ஃபைல்னு ஒன்று இருக்கு. ஸோ இதை வச்சு தான் நம்ம அங்கேருந்து அப்லோட் பண்ணுற ஃபைலை ரீட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது ஒரு எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால நம்ம அதையும் சேர்த்து கொடுத்துறோம். இப்போ நாம் அப்லோட் பண்ணுற ஃபைலை நம்ம சேவ் பண்ண போகிறோம் ஒரு பாத்தில். கரெக்டா? ஸோ இதுதான் நம்மளோட கான்செப்ட். அதனால சேவ் அப்லோட் ஃபைல் டு கான்ஃபிகர்டு பாத். இந்த பாத்தை இப்போ நம்ம சொல்ல போகிறோம் எங்கே வந்து நம்ம அப்லோட் பண்ணுற போஸ்ட்மேன்லேருந்து கொடுக்க போகிற CSV ஃபைல் வந்து எங்கே ஸ்டோர் ஆகணும்.
சேவ் ஆகணுன்றது. ஸோ அப்லோட் டைரக்டரின்னு ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். சிஸ்டம் டாட் கெட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை எடுத்துக்கோங்க. இந்த இன்புட்டை அப்படியே கொடுத்துருங்க, யூசர் டாட் டேர். இது ஏன்றதை நான் இப்போ சொல்கிறேன் கொஞ்ச நேரத்தில். அண்ட் நம்மளோட ஃபோல்டர் நேம் வந்து என்னவா இருக்கணும்னா நாம கொடுக்குறது தான். அப்லோட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகணும். இதுதான் நம்மளுடைய ஃபோல்டர் நேம். இது வந்து எந்த பாத்துன்றது. வேணா கமெண்ட்ல ப்ராஜெக்ட் ஃபோல்டர், அதாவது இங்க டார்கெட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கா, சோர்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கா, அந்த மாதிரி இங்க கொடுத்துருக்கிற அப்லோட்ஸ், இந்த அப்லோட்ஸ்ன்ற இந்த ஃபோல்டர் இங்க கிரியேட் ஆகணும்னு சொல்லி நான் கொடுக்குறேன். அதுக்கு தான் இந்த யூசர் டாட் டேர். சிஸ்டம் டாட் கெட் ப்ராப்பர்ட்டி யூசர் டாட் டேர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இதுதான் ரூட் ஃபோல்டர் ஸ்ப்ரிங் ஐஃபன் பேட்ச். இதுக்குள்ள அப்லோட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். ஸோ அதுக்கு இது தேவை. இப்போ நெக்ஸ்ட் லைன், இப்போ நம்ம கிட்ட ஃபைல் வருதுன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும்னா, ஸோ ஃபைல் அந்த இது உங்களுக்கு தெரியும், இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓ கொடுத்தீங்கன்னா ஜாவா டாட் ஐஓ டாட் ஃபைல்னு சொல்லி ஒரு பேக்கேஜே இருக்கு. ஸோ நம்மளுக்கு அது கிடைச்சிடும். ஒருவேளை டேர் டாட் எக்ஸிஸ்ட் இந்த மெத்தட் கால் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இந்த நாம கொடுக்குற இந்த அப்லோட்ஸ்ன்ற ஒரு ஃபோல்டர்னு ஒன்று இந்த பாத்துல இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இருக்காதுன்னு வச்சுக்கோமே, இல்லை அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணணும்ல. ஸோ அதுக்கு இந்த இஃப் கண்டிஷன். இல்லைன்னா கிரியேட் பண்ணுன்னு சொல்றோம், அவ்வளோதான். MKDIRS இருந்துச்சுன்னா அந்த அப்லோட்ஸ்குள்ள எடுத்துன்னு போயிட்டு அந்த வர ஃபைலை போட்டுரும். இல்லைன்னா ஒரு ஃபோல்டரே கிரியேட் பண்ணும் அப்லோட்ஸ்ன்னு சொல்லி, அவ்வளோதான். இப்போ இஃப் கண்டிஷன் ஓவர். அடுத்தது அகெயின் ஃபைலை கால் பண்ணிக்கிட்டு இப்போ டெஸ்டினேஷன், ஸோ இந்த ஃபைலுக்குள்ள நம்ம கிரியேட் பண்ண டேர் அண்ட் ஃபைலுடைய நம்ம நேம் எடுக்க போகிறோம். ஃபைலுக்குன்னு ஒரு நேம் இருக்கும்ல, கெட் ஒரிஜினல் ஃபைல் நேம்னு வச்சோம்னா நம்மளுக்கு இது கிடைச்சிரும் அந்த ஃபைல் நேம். இப்போ அந்த ஃபைலை இந்த ட்ரான்ஸ்ஃபர் டூன்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு, அதுல இந்த டெஸ்டினேஷனை நம்ம கொடுக்கணும். இப்போதான் நம்ம வந்து ஜாப் ரன் பண்ண போறோம். ஸோ அதுக்கு ஜாப் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை கால் பண்ணிக்கோங்க. ஜாப் பேராமீட்டர்ஸ் நியூ ஜாப் பேராமீட்டர்ஸ் பில்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை கால் பண்ணிக்கோங்க. டாட் ஆட் லாங். ஏன் லாங் அப்படின்னா நம்ம டைமை கால்குலேட் பண்ண போறோம். இப்போ ஒவ்வொரு ஜாபும் ரன் ஆகுதுன்னா இப்போ மல்டிபிள் ஜாப் நீங்க ரன் பண்றீங்க, 10 ஜாப் ஓட்டுறீங்க, எந்த ஜாப் எப்போ ரன் ஆகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும்ல கிளியரா. இந்த டைம்ல ரன் ஆச்சு, இந்த டைம்ல வந்து டெர்மினேட் ஆச்சு. அதுக்காக ஒரு கீ கொடுத்துருங்க, ஸ்டார்ட் தட். சிஸ்டம் டாட் இந்த கரண்ட் டைம் மில்லிஸ் எடுத்துக்கோங்க. இது எடுத்துட்டு டூ ஜாப் பேராமீட்டர்ஸ். எதுக்குன்னா இது ஒரு அடிஷ்னலா இது ஒரு அடிஷ்னல் லைன் தான், ஜாப் வந்து யூனிக்கா ஐடென்டிஃபை பண்றதுக்காக. ஃபைனலா ஜாப் லான்ச்சரை கால் பண்ணிக்கோங்க. டாட் ரன். இப்போதான் இந்த ரன் மெத்தட், இந்த ரன் மெத்தடுக்குள்ள எதை ரன் பண்ணோம் அப்படின்னா நாம கிரியேட் பண்ண எம்ப்ளாயி ஜாப்.
அவ்வளோதான். எம்ப்ளாயி ஜாபை தூக்கி உள்ள கொடுத்துட்டு இந்த ஜாப் பேராமீட்டர்ஸ் கொடுத்துட்டோம்னா இந்த ஜாப் ரன் ஆகும் அதுக்கான இந்த டைம்ல அப்படின்றது. ஜஸ்ட் சிம்பிளா ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஒன்று வச்சுக்கலாம் ஸ்ட்ரிங்கில். சக்சஸ்ஃபுல்லா வந்து ஜாப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா சக்சஸ். சரி இப்படி வச்சுப்போம். ஸோ இவ்வளோதான் வந்து இந்த கண்ட்ரோலர் கிளாஸ். இப்போ ஸ்டெப் நம்பர் 9 அப்ளிகேஷனை நம்ம போஸ்ட்மேன் வழியா செக் பண்ண போறோம். அதாவது மேனுவல் பேட்ச் ட்ரிகர். போஸ்ட்மேன் வழியா ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணி பேட்சை அந்த ஜாபை ரன் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு ஃபைல் தேவையில்ல, எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு ஒரு சிஎஸ்வி ஃபைல். ஸோ இதுதான் என்னுடைய சிஎஸ்வி ஃபைல். ஓகே, என்னோட காலம்ஸை நான் சொல்லிட்டேன். ஐடி, நேம், டெசிக்னேஷன், பேசிக் சேலரி, ஹெச்ஆர்ஏ, அலவன்சஸ், டிடக்ஷன்ஸ், கிராஸ் சேலரி. ஸோ இதெல்லாம் டீலிமிட்டர், கமான்றது டீலிமிட்டர். ஸோ இந்த ஐடின்றது என்ன, நேம்ன்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெசிக்னேஷன், பேசிக் சேலரி, ஹெச்ஆர்ஏ, அலவன்சஸ் வரைக்கும், டிடக்ஷன்ஸ் வரைக்கும் நம்ம கிட்ட வேல்யூ இருக்கு. 5,000, 10,000, 5,000, 2,000. இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போறது கிராஸ் சேலரி, நெட் சேலரி. இப்போ சாம்பிளுக்கு ஒரு 4 டேட்டா போட்டிருக்கு. இது கன்சிடர் பண்ணிக்கோங்க 1,00,000 டேட்டா, 1,00,000 எம்ப்ளாயி ரெக்கார்ட்ஸ் வந்து இந்த ஃபைல்குள்ள இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணும். ப்ராசஸ்ன்றது ஒவ்வொரு, இப்போ ஜான் இருக்காரு, அந்த ஜானுக்கு வந்து கிராஸ் சேலரி எவ்வளோ, நெட் சேலரி எவ்வளோன்றதை கால்குலேட் பண்ணி அதை அப்டேட் பண்ணி, அதே மாதிரி 1,00,000 ரெக்கார்ட்ஸுக்கும் இந்த வேலையை பார்க்கணும். ஸோ இதான் நம்ம பண்ண போகிறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு சிஎஸ்வி ஃபைலை கிரியேட் பண்ணிக்கோங்க. எம்ப்ளாயீஸ் டாட் சிஎஸ்வி, டாட் சிஎஸ்வின்றது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ உங்களுடைய போஸ்ட்மேன் வந்துடுங்க. போஸ்ட்மேன் வந்துட்டு இங்கே போயிட்டு நம்ம பண்ண போகிறது போஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட யூஆர்எல் கொடுத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட யூஆர்எல் http localhost 8080 போர்ட்டில் இதுதான் நம்மளோட பேஸ் யூஆர்எல் அந்த கண்ட்ரோல் கிளாஸில் கொடுத்துருப்போம். அண்ட் /upload அப்படின்ற இந்த பார்த்து செட் பண்ணியிருப்போம். இப்போ பாடியை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபார்ம் டேட்டா கொடுத்துருங்க. இந்த ஃபார்ம் டேட்டா கிளிக் பண்ண உடனே கீ வந்து நம்ம அங்கே என்ன எழுதணும், கீ வந்து ரெக்வஸ்ட் பேரம்ல ஃபைலுன்னு சொல்லிடணும். கரெக்டா? இதை ஃபைலுன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபைலுன்னு சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா செலக்ட் ஃபைல்ஸ். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற சிஎஸ்வி ஃபைலை நான் இங்கே கொடுத்துட்டேன். இப்போ ஃபைல் அட்டாச் பண்ணிட்டேன், கீ வந்து ஃபைலுன்னு சொல்லி நான் செட் பண்ணிட்டேன், யூஆர்எல் கொடுத்துட்டேன். அடுத்தது சென்ட் பண்ண போறேன். சென்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம டிபியை வந்து ஒரு தடவை பார்த்துக்குவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எம்ப்ளாயீஸ்ன்ற இந்த டேபிளில் எந்த ரெக்கார்ட்ஸுமே கிடையாது. கரெக்டா? இப்போ நான் ஹிட் கொடுக்க போகிறேன். அப்ளிகேஷனை நம்ம ரன் பண்ண மறந்துட்டோம். ஒரு தடவை ரன் பண்ணிட்டு வந்துடலாம். அப்ளிகேஷனை ரன் பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு மறுபடியும் சென்ட் கொடுங்க. இப்போ நம்மளுக்கு 200 ஓகேன்னு சொல்லிட்டு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. நாம கொடுத்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பேட்ச் ஜாப் ஸ்டார்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்போ அந்த 4 ரெக்கார்ட்ஸும் டிபில போயிட்டு விழுந்திருக்கான்னு பார்த்துடலாம். ஸோ நம்மளுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் அடிச்சிருக்கு, என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ அந்த எரர் வந்து என்னன்றது கண்டுபிடிச்சாச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் பாத்தில் ஸ்ப்ரிங் பேட்ச் /uploads அங்கே ஒரு ஸ்லாஷ் மிஸ் ஆகுது. ஓகே, ஸோ அதுக்கு நம்மளுடைய எம்ப்ளாயி ஐட்டம் ரீடர் இந்த கிளாஸ்க்குள்ள வாங்க. இங்கே வந்துட்டு ஒரு // போட்டுக்கோங்க. அவ்வளோதான். சேவ் பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணிட்டு ரீரன் பண்ணுங்க அப்ளிகேஷனை. அகெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் டிபி போறேன், ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ எதுவும் இல்லை. மறுபடியும் சென்ட் கொடுங்க.
அகெயின் பேட் ஜாப் ஸ்டார்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ ஏதாவது எரர் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன எரர்ஸ் ஆர் எக்ஸப்ஷன்ஸ் வரதான் செய்யும். ஸோ இது வந்து கரெக்டாக என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணிடலாம். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. என்னடா இது எரர் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்காதீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த டுட்டோரியல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஸோ இப்போ என்னன்னா இங்கே இந்த எரர் வந்து என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு நம்மளோட சிஎஸ்வி ஃபைலில் நம்ம கிராஸ் சேலரி அண்ட் நெட் சேலரி இந்த ரெண்டுமே வந்து எம்டியாக தான் இருக்கும். ஏன்னா இதை நம்ம கோடில் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம், ப்ராசஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக? ஸோ அப்போது இங்கே வந்துருங்க நம்மளோட எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட். ஸோ இங்கே வந்துட்டீங்கன்னா இந்த கிராஸ் சேலரி அண்ட் நெட் சேலரி இது வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ல. ஸோ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ல வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து எம்டியாக இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜஸ்ட் ராப்பர் டைப்பை நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டபுள் கால் ராப்பர் டைப்ல மாற்றிக்கோங்க. ஸோ இப்போ ப்ரிமிட்டிவ் டு டபுள். ஸோ இப்போ வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கும். நான் மறுபடியும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அப்ளிகேஷன் ரன் பண்ணுறேன். அகைன் டெஸ்ட் பண்ணிடலாம். இது ஏன் ஜாப் ஸ்டார்டட் சக்ஸஸ்ஃபுல்லினா நம்ம என்னதான் எரர் இருந்தாலும் ஜாப் வந்து சக்ஸஸாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால இதை கொடுத்துருக்கோம். நம்ம பெருசாக எதுவும் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லாம் பண்ணல. ஸோ எதனால பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ மறுபடியும் சென்று கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த எரரும் கிடையாது. ஸோ ஹைபர்நெட் அந்த கொரீஸ் வந்து இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. நாம கொடுத்ததை டிபியில் ஸ்டோர் பண்ணியிருக்கு. ஸோ அதை டிபியில் போய் செக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 ரெக்கார்ட்ஸுக்கான கொரீஸை வந்து அது இன்சர்ட் பண்ணியிருக்கு பாருங்க. அதான் இந்த கொரி ஹைபர்நெட். இப்போ டிபியில் வந்தாச்சு. நான் வந்து ரெஃப்ரெஷ் கொடுத்து பார்க்குறேன். ஓகே சூப்பர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. 4 ரெக்கார்ட்ஸ் நம்ம சிஎஸ்வி ஃபைலில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1,00,000 ரெக்கார்ட்ஸை வந்து நம்ம பண்ணுற டுட்டோரியல் டெமோ ப்ராஜெக்ட்டுக்காக நம்ம போட முடியாது. ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக இப்போதைக்கு நான் ஒரு 4 வச்சுருக்கேன். நாம் கொடுத்தது என்னன்னா நெட் சேலரி கிராஸ் சேலரி வந்து நம்ம கொடுக்கவே இல்லை. அதாவது சிஎஸ்வி ஃபைலில் எம்டியாக கொடுக்கும். பேட்சோட வேலையே என்னன்னா எல்லா ரெக்கார்ட்ஸையும் ஒன் பை ஒன்னா ரீட் பண்ணி அவங்களுடைய கிராஸ் சேலரி என்ன நெட் சேலரி என்னன்றதை கால்குலேட் பண்ணணும். ஸோ இதுதான் இதோட வேலை. கரெக்டா? இப்போ கரெக்டாக கால்குலேட் பண்ணியிருக்கான்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இப்போ நெட் சேலரி எவ்வளோ வந்திருக்கு? 63,000 ஃபர்ஸ்ட் ஒனுக்கு, அதாவது ஜானுக்கு. ஸோ அவருடைய கிராஸ் சேலரி வந்து 65,000. ஓகேங்களா? இப்போ இந்த மூணும் கால்குலேட் பண்ணா 65,000 வருது. 50,000 பிளஸ் 10,000 பிளஸ் 5 65,000. இதுதான் அவருடைய கிராஸ் சேலரி. கரெக்டா? கம்பெனி அவருக்கு கொடுக்கறது அதுதான் இது. இப்போ அவரு டேக் ஹோம் சேலரி, அதாவது நெட் சேலரி, இந்த டிடக்ஷன்ஸ்லாம் போக மிச்சம் அவருக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 63,000. இப்போ அந்த 2,000 வந்து எங்க போச்சு அப்படின்னா இந்த டிடக்ஷன் ஒன்று இருக்கு அவருக்கு. ஸோ அந்த டிடக்ஷன் போச்சு அப்படின்னா 65ல -2 பண்ணா 63,000 அவரோட டேக் ஹோம் சேலரி. ஸோ அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும். ஸோ இதை நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பேட்ச் வந்து மேனுவல் ட்ரிகர் பண்ணியிருக்கோம். எப்படின்னா போஸ்ட்மேன் வழியாக ஒரு சிஎஸ்வி அப்லோட் பண்ணி எக்ஸாம்பிளுக்கு 4 ரெக்கார்ட் போட்டிருக்கோம். நீங்கள் கன்சிடர் 1 மில்லியன் ரெக்கார்ட்ஸை ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி நெட் சேலரி கிராஸ் சேலரி கால்குலேட் பண்ணி அதை டிபியில் நம்ம சொல்கிற டெஸ்டினேஷனில் வந்து ஸ்டோர் பண்ணுறது. இது பேட்ச். இது மேனுவல் பேட்ச். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக் பேட்ச் ட்ரிகர்னு ஒன்று இருக்கு. ஸோ இது என்னன்னா இந்த டைம்ல இந்த டேல இந்த பேட்ச் ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் பண்ணேன். இப்போ நம்ம மேனுவலா போயிட்டு ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணி அதை ட்ரிகர் பண்ணோம் சென்டன் கொடுத்து. அப்போ இது ரன் ஆச்சு இந்த பேட்ச். இதையே ஆட்டோமேட்டிக்கா ஒரு டைம் கொடுத்து க்ரான் சொல்லுவாங்க. அந்த டைம் செட் பண்ணிட்டான் அப்படின்னா அந்த டைமுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த வேலையை அதுவே பண்ணி டிபியில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஆட்டோமேட்டிக் பேட்ச் ட்ரிகர் எப்படி பண்ண போகிறோன்றதை இந்த ஸ்டெப் நம்பர் 10ல் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அப்ளிகேஷனில் போன ஸ்டெப்பில் வந்து மேனுவல் ட்ரிகர் பண்ணும்போது ஒரு பார்த்து கொடுத்துருணும். கரெக்டுங்களா? அப்லோட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் கொடுத்துரும். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் இந்த எம்ப்ளாய் சிஎஸ்வி கிரியேட் ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே அப்லோட்ஸ்ன்ற ஒரு டைரக்டரி ஃபோல்டர் கிரியேட் ஆகி அதுக்குள்ளே தான் இந்த எம்ப்ளாய் சிஎஸ்வி அப்லோட் ஆயிருக்கு. ஃபைனல் ஸ்டெப்பாக நம்மளோட ஆட்டோமேட்டிக் பேட்ச் ட்ரிகர் நம்ம வந்து பண்ண போகிறோம்.
ஸோ இதுக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து எம்ப்ளாயி ஜாப் ஸ்கெடியூல்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு காம்பனன்ட் கிளாஸ். ஸோ அட் காம்பனண்ட்டை அனோட்டேஷன் நமக்கு தேவை. ஸோ அதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டர் இன்ஜெக்ஷன் ஆட்டோ வயர் எதை கொண்டு வர போகிறோன்னா இந்த ஜாப் லான்ச்சர் நம்ம கிட்ட இருக்கிற இந்த பேட்சில் இருக்கிறத கொண்டு வர போகிறோம். அதே மாதிரி இன்னொரு டிபெண்டன்சி கொடுக்கணும். ஸோ ஆட்டோவைட் அனோட்டேஷன் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் செட்டராகவும் கொடுக்கலாம், கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷனாகவும் கொடுக்கலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓ கொடுத்தீங்கன்னா இம்போர்ட் ஆகிடும். ஸோ இது நம்மளோட மெத்தட் ரன் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்குள்ள தான் நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ அகைன் இந்த ஜாப் பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ நியூ ஜாப் பேராமீட்டர்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பில்டர்னு ஒன்று வரும். ஸோ இந்த பில்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் டாட் ஆட் நம்ம அந்த டைம் அந்த ஆட் லாங்கை சூஸ் பண்ணிட்டு அகெயின் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு ஒரு யூனிக்காக நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியணும்ல, எந்த ஜாப் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு. ஸோ அதுக்காக இந்த கீ வேல்யூஸ் வந்து இந்த கரண்ட் டைம் ரிலீஸை சூஸ் பண்ணிக்கோங்க. டாட் டு ஜாப் பேராமீட்டர்ஸ். ஸோ இப்போ இந்த ஜாப் லான்ச்சரை கால் பண்ணிட்டு, அதாவது இந்த ஜாப் லான்ச்சர் கால் பண்ணிட்டு ரன்னு ஒரு மெத்தட் இருக்கும். அதுக்குள்ள இந்த எம்ப்ளாயி ஜாபை கொடுத்துட்டு இந்த ஜாப் பேராமீட்டர்ஸை உள்ள பாஸ் பண்ணிடுவேன். ஓகே, இங்கே ஒரு கரெக்ஷன், கரெக்டாக கால் பண்ணிக்கோங்க. ஜாப் பேராமீட்டர்ஸ்னு வரணும். ஸோ இப்போ இந்த ரன் மெத்தட் ஒர்க் ஆகும். இப்போ நம்மளுக்கு ஒரு சிசோட் மட்டும் போட்டுப்போம். என்ன கொடுக்கலாம்னா ஸ்கெடியூல்டு எம்ப்ளாயி ஜாப் ஸ்டார்டட் அட்டுன்னு கொடுத்துட்டு எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா இப்போ இருக்கிற டைம் கொடுத்துடலாம். ஸோ இந்த நியூ டேட் சொன்னோன்னா இந்த டைம்க்கு ஆச்சு அப்படின்னு சொல்லிடும். ஸோ இவ்வளோதான் இந்த எம்ப்ளாயி ஜாப் ஸ்கெடியூலர். இதில் இன்னும் ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் இந்த க்ரான். ஆட்டோமேட்டிக்காக இந்த டைமில் இந்த அப்ளிகேஷன் ரன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம சொல்கிற டேட்டில் நம்ம சொல்கிற டைமில் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஜாபை ரன் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுக்கு இதுதான் இந்த க்ரான் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். ஸோ ஸ்டார் 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 ஸ்டார்னு சொல்லி ஒரு 6 ஸ்டார் இருக்குங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார் எதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுதுன்னா செகண்ட்ஸ், ரெண்டாவது ஸ்டார் மினிட், மூணாவது ஹவர், அப்படியே ஃபோர்த் வந்து டே ஆஃப் மந்த்து, அப்புறம் மந்த்து, அப்புறம் டே ஆஃப் வீக்கு. ஸோ 0 to 7 வீக் வந்து பார்த்தீங்கன்னா மந்த் 1 to 12. இந்த மந்தில் எந்த மந்த்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். டே ஆஃப் மந்த் எந்த டேட்டில் இந்த மந்தில் இப்போ 5ஆம் தேதி அப்படின்னா இல்லை 30ஆம் தேதி 1ஆம் தேதி அந்த மாதிரி. ஸோ எந்த ஹவர்ஸில் எந்த மினிட்ஸில் எந்த செகண்ட்ஸில். ஸோ இதுதான் வந்து க்ரானுடைய எக்ஸ்பிரஷன். இப்போ நம்ம கிட்ட மேனுவலாக ட்ரிகர் பண்ணுறதுக்காக நாம ஒரு பாத்து கொடுத்து இந்த எம்ப்ளாயி சிஎஸ்வியை ரீட் பண்ணி ஒரு டிபியில் ரைட் பண்ணோம், கரெக்டுங்களா. இப்போதைக்கு இந்த டுட்டோரியலில் இந்த ஆட்டோமேட்டிக் ஜாபு அதுக்கு ஒரு ஃபைல் தேவையில்ல. ஸோ நான் ஒரு புது ஃபைல் வந்து இப்போதைக்கு நான் கிரியேட் பண்ண போகிறது இல்லைங்க, இன்னொரு ஃபைலை ஆட்டோமேட்டிக் பேட்சுக்காக. ஸோ நான் இந்த பாத்தில் அப்லோட்ஸில் இருக்கிற எம்ப்ளாயி டாட் சிஎஸ்வியை நான் யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன்.
இந்த டுட்டோரியல் நீங்க முடிச்சுட்டு கரெக்டா நீங்க ஒர்க் பண்ணி ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான மாதிரி மாடிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான பாத் ஆல்ரெடி நம்ம இங்க கொடுத்துட்டோம். அதாவது இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபைல் பாத்துல இதை தான் இப்போ ஆட்டோமேட்டிக்கும் வந்து இதே எம்ப்ளாயி சிஎஸ்க்கு தான் ரீட் பண்ண போகுது. இப்போ இந்த க்ரான் எக்ஸ்பிரஷனை நம்ம ஆட் பண்ணணும். முக்கியமான விஷயம், அதுக்கு ஒரு அனோடேஷன் இருக்கு, அட் ஸ்கெடியூல்டு. ஸோ இந்த அட் ஸ்கெடியூல்டுன்றத நீங்க கொடுக்கணும். இதுதான் அந்த அனோடேஷன். ஸ்கெடியூல் பண்ணி வச்சுக்கணும் நம்ம சொல்ற டைம். அந்த டைமுக்கு ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் பண்ணி விட்டுரும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட டுட்டோரியல் இந்த சாம்பிள் ப்ராஜெக்ட் வந்து ஒரு பேரோல் ப்ராசஸிங். ஸோ மந்த்லி 31 இல்லை 1 ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகணும். அதுதான் கான்செப்ட். இங்கே நம்ம டெமோ பர்பஸ்க்கு மந்த்லினா நம்ம போட்டு செக் பண்ண முடியாது. நான் வந்து என்ன பண்ண போறேன்னா 1 மினிட்டுக்கு வந்து ட்ரை பண்ண போறேன். அதாவது எவ்ரி 1 மினிட்டுக்கு இந்த ஆட்டோமேட்டிக் ஜாபை வந்து ட்ரிகர் பண்ணு அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் நம்ம ஒர்க் ஆகுதா இல்லையான்றத செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸோ நம்மளோட 1 மினிட்டுக்கு ரன் ஆகு, எவ்ரி 1 மினிட்டுக்கு ரன் ஆகு அப்படின்ற க்ரான் எக்ஸ்பிரஷன். ஸோ அது இப்போ செகண்ட்ஸு, இது மினிட்ஸு, அடுத்தது வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸு, மினிட்ஸு, ஹவர்ஸு, டே ஆஃப் மந்த்து அண்ட் வீக்கு. ஸோ இந்த ஸ்டார் நான் சொல்லி கொடுத்துட்டேன் எல்லாமே அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக எதுவும் மென்ஷன் பண்ணல. பட் இந்த மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்/1 கொடுத்தா எவ்ரி 1 மினிட். இதுதான் அந்த க்ரான் எக்ஸ்பிரஷன். இதை நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த டேட்டில் என்ன டைமோ அந்த எக்ஸ்பிரஷனை நீங்கள் ஈஸியாக எடுத்து மேப் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஒரு கோட்ஸ்குள்ளே கொடுத்துருங்க. முன்னாடி க்ரான் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி செட் பண்ணுறேங்க. ஸோ இப்போ இதை எடுத்துக்கும். இதை நீங்கள் இங்கே டேரெக்டாகவும் கொடுக்கலாம், இல்லை அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸில் அங்கே ப்ராப்பர்ட்டியை செட் பண்ணிட்டு அந்த கீயை இங்கே கொடுத்துடலாம். ஓகேவா? இப்போ அடுத்த விஷயம் என்னன்னா நம்மளோட இந்த எக்ஸல் எம்ப்ளாயி டாட் சிஎஸ்பி இருக்குல்ல, இதை ஒரு தடவை பார்த்துக்கலாம். இப்போ கரண்டாக நம்ம கிட்ட இருக்கிறது 4 எம்ப்ளாயிஸ். ஸோ கன்சிடர் 1 மில்லியன் ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இது ஆல்ரெடி நம்ம கிட்ட இப்போ டிபியில் 4 1 2 3 4 ஐடியில் ஸ்டோர் ஆயிருக்கு. ஜஸ்ட் இந்த ஆட்டோமேட்டிக் வந்து செக் பண்ணுறதுக்காக நான் இந்த ஐடி மட்டும் மாற்ற போறேன். நான் எப்படி மாற்ற போறேன்னா 10 12 13 14 கரெக்டாக இந்த ஐடியில் இருக்கிற இந்த ரெக்கார்ட்ஸ் தான் போயிட்டு ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு. ஸோ இங்கே நம்மளுக்கு கிராஸ் சேலரி அண்ட் நெட் சேலரி எம்டியாக இருக்கும். இதை தான் வந்து கோடில் ப்ராசஸ் பண்ணி கண்டுபிடிச்சி அதை எத்தனை போய் டிபியில் ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி டிபியில் என்ன இருக்குன்றத ஒரு தடவை பார்த்துக்கலாம். இப்போ டிபியில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 4 1 2 3 4 ஐடின்ற 4 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம கொடுக்க போகிறது 10 12 13 14 அப்படின்னு வந்து அடுத்து ஸ்டோர் ஆகணும். அது எவ்ரி 1 மினிட்டுக்கு. ஸோ நம்மளோட மெயின் அப்ளிகேஷன் இந்த இடத்துல இப்போ நம்ம ஸ்கெடியூலிங் வந்து சப்போர்ட் வந்து எனேபிள் பண்ணோம். அதுக்கு இன்னொரு அனோடேஷன் இருக்கு, அட் எனேபிள். நம்ம டைப் பண்ணீங்கன்னா ஸ்கெடியூலிங்னு வரும். ஸோ இதை கொடுத்துருங்க. ஸோ இதுதான் சப்போர்ட் நம்மளுக்கு கொடுக்கும் நம்ம க்ரான் யூஸ் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ அப்ளிகேஷனை வந்து மறுபடியும் ரன் பண்ணிக்கோங்க. எவ்ரி 1 மினிட்டுக்கு நம்ம பேட்ச் வந்து ஆட்டோ ட்ரிகர் ஆகணும். ஸோ இதான் நம்ம லாக்ஸு. நான் இதை எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ லாக்ஸில் வந்து விழும் பாருங்க ஆட்டோமேட்டிக்காக. எவ்ரி 1 மினிட்டுக்கு ஆட்டோ ட்ரிகர் நடக்கணும். ஸோ 1 மினிட்ல இது வந்து ட்ரிகர் ஆச்சுன்னா இந்த லாக்ஸ் இங்கே வந்துருச்சு பாருங்க. இப்போ 4 ரெக்கார்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அது வந்து உள்ள வந்து இன்செர்ட் பண்ணிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த லாக் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ண டிபியில் ஸோ பார்த்தீங்கன்னா 10 12 13 14 ரெக்கார்ட்ஸ் இன்செர்ட் ஆயிடுச்சா ஆட்டோமேட்டிக்காக. நம்ம எதுவுமே பண்ணல, அப்ளிகேஷனை ரன் மட்டும் பண்ணிவிட்டோம். ஸோ மறுபடியும் நான் இதை கிளியர் பண்ணுறேன். ஸோ அடுத்த 1 மினிட்டுக்கு மறுபடியும் வந்து இந்த ஜாப் வந்து ரன் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதுதான் வந்து ஆட்டோமேட்டிக் ஜாப். ஸோ மேனுவல் பார்த்தோம், ஆட்டோமேட்டிக் பார்த்தோம்.
ஸோ நம்ம ஒரு 4-5 ரெக்கார்டை வச்சு பண்ணியிருக்கோம் எக்ஸாம்பிளுக்கு. இது 1 மில்லியன் ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ உங்களோட அப்ளிகேஷனை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க, டிசைன் பண்ணிக்கோங்க. பட் இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர், இதுதான் பேஸ். ஸோ அடுத்த 1 மினிட்டுக்கு மறுபடியும் ரன் ஆகிருக்கு பாருங்க. ஸோ இதுதான் வந்து ஆட்டோமேட்டிக் ஜாப் ரன். ஸோ இப்போ இந்த பேட்ச் அப்ளிகேஷன் பற்றி தியரட்டிக்கலும் சரி, ப்ராக்டிக்கலும் சரி, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனை ஸ்கிப் பண்ணாமல் ஒரு தடவை நீங்கள் கிரியேட் பண்ணி பார்த்துருங்க. மேனுவல் ட்ரிகராக இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக இருந்தாலும் சரி, இதை பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ நிறைய எஃபர்ட் போட்டு தான் இதை பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் தாட்ஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சால் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கும் நம்ம யூடியூப் சேனலில், அதில் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். வேறு என்னென்னலாம் உங்களுக்கு ஆட் பண்ணணும்னு தோணுதோ கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஒரு பேஸ். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.